الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الإسلام دينا فلا يقبل منه وهو في الآخرة من الخاسرين صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. மதிப்புக்குரிய உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறவா இருக்கும் இல்லையா, ரிலாக்ஸாக தராவி ஒன்று தொழுந்து பயன் ஒன்று கேட்டு போகிறது. இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் சொல்கிறான், வலனுஸீகன்னஹும், நாங்கள் உங்களுக்கு சில விஷயத்தை டேஸ்ட் பண்ண தருவோம். இன்னும் ஆசாபில் அதுனா துனல் ஆசாபில் அக்பர். இந்த அதுனாண்டா மிச்சம் கீழானது, மிச்சம் குறைஞ்சதுன்றது. இப்போ ஆக லோ குவாலிட்டிக்கு அதுனான்றது இஸ்மு தஃப்லீல். அதுனா ஆக லோ குவாலிட்டி. அக்பர் என்றா ஆக பெருசு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்றதே. அல்லாஹ் சொல்றான், நாங்கள் உங்களுக்கு சில பனிஷ்மெண்ட் தருவோம், சில பனிஷ்மெண்ட் தருவோம், ஆக சின்ன பனிஷ்மெண்ட். வலனுஸீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். பெரிய பனிஷ்மெண்ட் இல்லை, ஆக சின்னதை தருவோம். ஏன்? நீங்க திருந்தி நல்லா வரணும் என்றதுக்காக வேண்டி. நீங்க லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்க திரும்பி வரணும் என்றதுக்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்றான். இதுல சமரி ஹுலாசா என்னண்டா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது, அல்லாஹ்க்கு வழி தவறி நடக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், எங்கட பனிஷ்மெண்ட்ல மேக்சிமம் தார இல்லை, சின்ன பனிஷ்மெண்ட் தான் தருவோம், நீங்க திரும்பி வாரத்துக்காக வேண்டி வந்துக்கோங்க. சின்னதை நாங்க தருவோம், திரும்பி வந்துக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். நாங்கள் உண்மையிலே இதை நாங்கள் நினைக்கணும். இந்த பாஸ்ட் 2 வருஷம் 3 வருஷத்தை சில நேரம் அல்லாஹ் தந்த எங்களுக்கு சின்னொரு பனிஷ்மெண்ட் ஆகிக்கும். இல்லைன்றதுக்கு இல்லை. அரபுல சொல்லுவாங்க, கதுரு நிஅமத்தி பாத ஜவாலிஹா. ஒரு நியாமத், ஒரு பாக்கியத்தோட பொறுமதி, கெப்பாசிட்டி எவ்வளோன்றது இல்லாமல் போன பொறுத்தான் விளங்கும் என்று பாருங்க. இப்போ எங்களோட கையில் 5 விரல் இருக்குது. இதில் எந்த விரலில் எந்த பிரயோஜனம் இருக்குன்றது நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை, எங்களுக்கு தெரியாமல் கூட சைட் பார்க்குறோம் இல்லை. ஆனால் எப்போ தெரியுமா விளங்கும்? ஒரு நெவம், சின்ன நெவம் வெட்டக்குள்ள கொஞ்சம் கூட வெட்டி பார்த்துட்டு வைங்களே, அப்பத்தான் விளங்கும் இந்த விரல்ல இவ்வளோ வேலைக்கு ஆண்டு. சொல்லுவாங்க, பட்டவன் காலை படும் கெட்டவன் குடியை கெடும் என்றுவாங்க. படுறாங்க சொல்றேன், அடே படுறது எல்லாமே அந்த காலிலே தாண்டா படுது சொல்றதானே. ஒரு காலில் காயம் உண்டாவிட்டா, கையில காயம் உண்டாவிட்டா, பட்டதுல ஆய் ஆய் காலில் கையில பட்டுச்சு. என்னன்னு கேட்டா, இந்த விடம் யூஸ்ஃபுல் தான். எங்களோட உடம்புல எந்த பகுதி எங்களுக்கு பாவிச்சு படுறேன்னு தெரியா, அதனால விளங்குறல்ல. கொஞ்சம் ஒரு காயம் ஆவின புறத்தான் விளங்கும் இந்த பகுதி இவ்வளவு பாவிச்சு படுதாண்டு. இதே மாதிரி தான் சில நியாமத்தை இல்லாமல் போனா தான் விளங்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த வெளிநாட்டு ஜமாத்துகள் போய் வாரவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதெல்லாம் வச்சு ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணி பார்த்தா, நாங்கள் எங்கட ஒரு கதைக்கு எங்கட பாஷையில் சொன்னால் எங்கட எத்தனை பரம்பரை செஞ்ச பாக்கியமோ தெரியாது. சிலோன்ல எங்களுக்கு எப்படி சூழல் தெரியுமா?
ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கு அங்கலேருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வரணும் மையத்து குளிப்பாட்ட. எப்படி இருக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் சில நாடுகளில் மையத்து குளிப்பாட்ட 200-300 கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கலேருந்து கூட்டிட்டு வரணும். அவன் ஹைவேல வந்தானோ 1 ஹவரில் வந்தானோ 2 ஹவரில் வந்தானோ அது இல்லை, இவ்வளோ தூரம் எங்கட முஸ்லீம்ஸ் இன்னைக்கு சில நாடுகள் இருக்கிறாங்க தமிழ்ல ஒரு பயான் கேட்கறதுக்கு, தமிழ்ல தராவில் ஒரு பயான் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தூரம் வரணும். தமிழ்ல ஒரு பயான் கேட்கறதுக்கு எங்க ஸ்ரீலங்கன் சேர்க்கிறாங்க. நாடுகளை செல்றது சரியில்லை. ஒரு இளந்தாரி புள்ளைய கண்டன் சொன்னார், ஹசரத் ஒன்று கீந்துட்டு ஒரு பள்ளியில பேத்து சிறுநீர் கழிச்சிட்டு மன திருப்தியா கழுவுறன் 10 வருஷத்துக்கு போற வேண்டாம். புதுமைக்குமே ஏண்டா அங்கெல்லாம் வெட் பாத்ரூம் சிஸ்டம், பாத்ரூம்ல தண்ணி இல்லை. நான் கூட சிஸ்டம் அப்படி தெரியும். 10 வருஷம் ஒரு நாட்டில் இருக்கிறாரு. அவங்கள என்ன செய்யற, வீட்டுல இருந்து 1க்கு 2 போறேன்டா இது வீட்டுல இருந்தே கிளீனா 1க்கெல்லாம் பேத்து கழுவிட்டு தான் போகணும். இல்லைண்டா பள்ளிக்கு மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜிதுக்கு போனா திருப்தியா தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு மஸ்ஜிதுல ஹராம், தண்ணி லைனே காட்டிக்க மாட்டாங்க பாத்ரூம்ல. ஸ்ரீலங்கா பாருங்களேன், எங்கட முஸ்லீம் நாடும் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தீனை லேசாக்கி தந்திருக்கிறான், ஒரு பாக்கி லேசாக்கி தந்திருக்கிறான். நாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். சந்திக்கு சந்தி பொந்துக்கு பொந்து பள்ளி அட்டாச் பாத்ரூம் மாதிரி. ஆனா பள்ளியில் எத்தனை பேர் என்று பாருங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். அல்லாஹால ஒரு இந்த டிமோ வெர்ஷன் என்ற மாதிரி சும்மா ஒரு ட்ரையல் வெர்ஷன் ஒன்று போட்டு காட்டினான் பாரு. எல்லா பள்ளியும் மூடி உட்கார்ந்துரு எல்லாம் 65 நாள் 70 நாள் என்று. இப்ப ஒரு 10 பள்ளி மூடிய பள்ளியை போக்கல. ஒரு பள்ளிக்கு அந்த டைம்ல ஒரு பையனும் ஒரு மோதிஷா வளர்ந்துட்டாரு. சரியான பள்ளியை பார்க்கல கண்ணீர் வருது. ஹசரத்தில் மதரசாக்களை பார்க்கல கண்ணீர் வரும். குர்ஆன் ஓதிக்கொண்டு இந்த மதரசாக்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லப்பட்ட மதரசாக்கள் 4 பில்டிங் 5 பில்டிங் 3 தட்டு 5 தட்டு 10 தட்டு எல்லாம் சும்மா விரக்து ஆவிருந்துச்சு. அல்லாஹ் சும்மா காட்டி எடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்க மறுவோம், நாங்க ரீஃப்ரெஷ் ஆகி எங்கட அமல் இபாதத்துக்களை ரீஃப்ரெஷ் ஆக்கி கொள்ள இல்லைண்டா 60 நாள் 70 நாள் மூட வச்ச அல்லாஹ் பாதுகாக்கணும். கம்ப்ளீட்டா மூட வைக்கிறது பெரிய தேவையும் இல்லை. எங்களுக்கு தான் அமல் இபாதத் கட்டாயம், அல்லாஹ்க்கு இல்லை. எங்கட நோம்பையும் அல்லாஹ் என்ன தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லைஸலில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யாத அத்ஆமு வ ஷராபா. நீங்க தின்னாம குடிக்காம இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க தின்னாம குடிக்காம இருக்கிறது அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நாங்க தின்னாம குடிக்காம இருக்கிற அல்லாஹ்ட பட்ஜெட்ல கூட பாக்குறேன் இல்ல. நாங்க தின்னாம அல்லாஹ்க்கு எது ஒண்ணும் இல்லை. யானை தின்றதுல நாங்க தின்றதை பார்த்தா நத்திங். திமிங்கிலம் தின்றதுல யானை தின்றதை பார்த்தா அது நத்திங். ப்ளூ வேல்ஸ் நீல திமிங்கிலம் தின்றதை பார்த்தா அது சப்ஜெக்டே இல்லை. லாஸ்டா கண்டுபிடிச்ச மெகடலோனா மரியானா ஆலியில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒரு ஷாக் சுறா. இவ்வளவு நாள நாங்க பயான்ல எல்லாம் சொல்லி கொண்டிருந்தோம், என்னது உலகத்தில் ஆகப்பெரிய படைப்பு ப்ளூ வேல்ஸ் நீல திமிங்கிலம். பயான்ல எல்லாம் சொல்லி கொண்டு நினைந்தோம். கொஞ்ச நாளைக்கு முந்தி மரியானா ஆலியில சில ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க பசிபிக் ஓஷன்ல. அதில் ஒரு சின்ன ஒரு அட்டாக் ஒன்று நடந்து, லேசாக சொல்லிட்டு போகிறேன். அதில் ஒரு அட்டாக் ஒன்று நடந்துச்சு. ஒரு மீன் என்னென்று தெரியா கொண்டாந்து ஆய்வு செஞ்சாங்க. பெரிய ஒரு பல் உண்டு. பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் தலையில் கையை வச்சாண்டு இந்த மீன் 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தி செத்திக்கணும்டா. எத்தனை வருஷம் முந்தி? 1 மில்லியன் வருஷத்துக்கு முந்தி இல்லாமல் பேத்திக்கணும். இன்னும் உசுரோட ஈக்குதாண்டு. ஏண்டா அந்த மெகடலோனா கூடியதுக்கு சரியான பேர்
ஷாக் வேல், சாரி வேல் ஷாக் அப்படி என்னன்னா திமிங்கில சுறா எப்படி இருக்கும்? திமிங்கிலம் என்றவே பயம். திமிங்கில சுறாண்டா இதோட ஃபேவரட் உணவு என்னன்னு தெரியுமா? நாங்க இவ்வளவு காலமா பயான்ல சொன்னோமே, உலகத்திலே பெரிய உயிரினம் நீல திமிங்கிலம், ஒரு நேரத்துக்கு குட்டிக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கும் எல்லாம் சொன்னீங்க தானே, அது தானே இவரோட ஃபேவரட் சாப்பாடு. எவ்வளவு பெரிய படைப்பாய்க்கும், சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு ஆக்டோபஸ் சேட்டலைட்ல பட்டு இருந்துச்சு. கூகுள் மேப்ல சொன்னதுக்கு தச்சலா சிலது சேவாவரம் இருக்குது. ஒரு ஹார்பர்ல ஒரு ஷிப் நிக்குது, பக்கத்துல ஒரு ஆக்டோபஸும் வெளியே வந்திருக்குது, பட்டு இருக்குது. ஷிப்பை விட ஆக்டோபஸ் பெருசு. கண்டெய்னர் கொண்டு போற ஷிப்பை விட ஆக்டோபஸ் பெருசு. எப்படி இருக்கும்? இவ்வளவு பிற படைப்புகளுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கலக்கக்கூடியவனுக்கு பை நானும் நீங்களும் ஒரு பிளேட் சாப்பாடு தரது பெரிய வேலையும் இல்லை. எங்கட நோம்புல அல்லாஹ்க்கு எதுவுமே இல்லை. எங்கட சாப்பாடு பக் பண்றதுல அல்லாஹ்க்கு எதுவும் இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு சேஞ்ச். 360 நாள் ஓடுறீங்க தானே, 365 நாள், 30 நாள் ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று தாரான் செய்யுங்க, மற்ற நாள் பேலன்ஸ் ஆகும். நிறைய யூத் புள்ளையில இருக்கிறீங்க, ஃபுட்பால் டீம் டிஷர்ட் எல்லாம் போட்டிக்கலாம், பெரிய வேலை கிரிக்கெட் இல்லாம. சரி, இந்த ஃபுட்பால் விளையாட கொள்ள நீங்க மேக்சிமம் ஓட போறது 1.5 hour, கிரவுண்ட்ல ஓட போறது 1.5 hour. ஆனா ட்ரைனிங் பண்றது அடேங்கப்பா ராவ் பாவெல்லாம் ஓடுவான். நேரம் ஓடுவான், பின்னுக்கால் ஓடுவான், சைடால் ஓடுவான், அங்களோட பாஞ்சு ஓடுவான், பாயாம ஓடுவான், ஓட்டி ஏடா இவ்வளவு ஓட்டுற. குறைஞ்சது நீங்க 3-4 hour டயர்ட் இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கலுமேண்டா கிரவுண்டுக்கு இறங்கி உங்களுக்கு 1.5 hour ஓடுறது பெரிய வேலையே இல்லை. இதுதான் ட்ரைனிங். இந்த ஆமியில் அதில் ட்ரைனிங் கொடுக்கலாம். தவண்டு போற முட்டு கையால் அவனோட கை காலை பார்க்கல பாவ மாட்டா. இவங்க கம்பியூல் கால், அவங்க என்ன கம்பியூல் காலே அவ என்னான்னு போற இல்ல. இப்படி ஃபுல் ஹார்ட் ட்ரைனிங் ஒன்று கொடுத்த போறோம். இந்த லைட்டில் இருந்த வாக்கில் போக்கல ஒரு கம்பி துண்டு கிடைச்சிச்சுன்னா பாஞ்சு போறது அவங்களுக்கு பெரிய வேலை ஒன்று இல்லை. பெருசா ட்ரைனிங் ஒன்று கொடுத்தா சின்னது லேசா இருக்கும். மார்ஷல் ஆர்ட்ஸ் செய்யறவங்களுக்கு தெரியும், இந்த கராட்டி குங்ஃபு அது செய்யறவங்க தெரியும். மாஸ்டர் வாங்க, நீ 1 hourக்கு ஷெடோ ஃபைட்டிங் செஞ்சு படும், காட்டாண்டு 1 hourக்கு விடாம ஷெடோ ஃபைட்டிங் செஞ்சீங்கடா உங்களுக்கு 15 நிமிஷம் டயர்ட் ஆகாம ஃபைட் பண்றது பெரிய வேலை இல்லை. இல்லாட்டி என்ன ஒரு பெரிய ஆட்கள் ஓகே இளந்தாரி புள்ளைகிட்ட கேட்பமே, அடிச்சு கொள்ளுமான்னு கேட்கல. இவர் அவரை தள்ளி விட்டு 2 பேரும் பார்த்தா எலச்சி அவனை 2 பேரும் என்னடா சண்டை பிடிச்சிங்களா? இன்னும் சண்டை பிடிக்க ஸ்டார்ட் ஆகல. இவர் அவரை தள்ளி விட்ட, அவர் இவரை தள்ளி விட்ட. 50-55 வயசு அப்பமார் மாமன் டே தடாலாம் என்று அவன் கல்லுமாய் நிற்கிறார். சண்டை பிடிக்க ஸ்டார்ட் ஆக நியூட்டல்ல கியர் போட முந்தையே பல்லமாய் இறக்கிற. ஈக்குதா இல்லையாவாப்பா? நான் என்ன தெரியுமா சொல்றேன், செல்வாங்க நீ 1 hour ஹார்ட் ட்ரைனிங் பண்ணுங்க, 10 நிமிஷம் சண்டை பிடிக்கிறது சும்மா சிம்பிள் ஆயிரும். 3 உதாரணம் போதுமே நினைக்கிறேன். இதுதான் உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை இல்லையா? பிராக்டிஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணினால், ஹார்டா பிராக்டிஸ் பண்ணா அதுல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்ட சரி, தேவையான கட்டத்துக்கு உங்களுக்கு லேசி. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனுஷன் தியரி படியே தான் நோம்பை வச்சுக்கிறேன். இந்தா 1 மாசம் ஒரு ட்ரைனிங் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஹராம்? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம். உங்களுக்கு போதை பொருள், சூது, இவைகள் எல்லாம் ஹராம். ரைட். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வல் லஹ்முல் ஹின்ஸீர். உங்களுக்கு பன்றி, இரத்தம், செத்த மாமிசம் ஹராம். இது ஹராமே. நோம்புல உனக்கு பண்டியும் ஹராம், நாயும் ஹராம், செத்ததும் ஹராம், சோறும் ஹராம், இடியாப்பும் ஹராம், புட்டும் ஹராம், இறைச்சி ஹராம். என்னடா இது? எல்லாம் ஹராம். கம்ப்ளீட். உட்காரு. சுபோல இருந்து மாறி வரைக்கும் உட்காரு. ட்ரைனிங் 1 மாசம் ட்ரைனிங். நோம்பு பொருள் ரிலீஸ் பண்ற சரி, மத்த எல்லாம் எனக்கு ஹலால். நான் ஃபெஸ்ட்டுக்கு போட்ட லிஸ்டிக்கு தானே அது மட்டும் ஹராம் என்று சொன்னா என்ன சொல்லலாம்? ஐயோ
இவ்வளோ சோத்தே தின்னாம இருந்தோண்டா இப்ப எதுக்கு ஹராத்தை தீம்பானு விட்டுட்டு வேலையை பாருன்னு கிளியர் ஆகி போங்க. நோன்பு அல்லாத காலத்துல பொதுவா எங்களுக்கு மஹரம் அல்லாத எல்லாமே ஹராம் தான். அஜ்னபியான எல்லா பொம்பளையிலும் ஹராம். அது நீங்க பார்த்து வச்சது, பேசி வச்சது, பழவி கொண்டது, வீட்டுல புரியப்பட்டது, நீங்க புரியும் கேட்டது எல்லாம் இல்ல. கல்யாணம் முடிக்கலாட்டி உனக்கு எல்லாம் ஹராம் தான். அது சரி, ஹராம், டோட்டலி ஹராம். நோம்புல எல்லாம் சொல்றான் அதுவும் ஹராம், உன்னை பொண்டாட்டியை இச்சோட பாக்குறதும் ஹராம். ஏன்னு பொண்டாட்டியும் ஹராம், ஹராம். உட்கார வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு போறோம், நோம்பு போறோம், பெரியல தூக்குற, ரைட், உங்களோட மனைவி மட்டும் ஹலால், மத்த எல்லாம் ஹராம். டே, சொந்த பொண்டாட்டியவே பார்க்காம இந்த இச்சையோட மற்றவன்ட பொண்டாட்டி எனத்துக்கிடா. கிளியர். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு செயலையும் எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நோம்புல ஒரு ஹார்ட் ஒர்க்கை தாரான். ட்ரைனிங் அல்லாஹ் இல்ல நத்தீஜா, இத பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னோருக்கு கடமையாக்கப்பட்டது போன்று. எங்கட பாசல் சொன்னா வாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை பாய், மூசா நபிட ஆட்களுக்கு நோன்பு பிடிச்சிக்கிறாங்க, அதுக்கு முந்தி உள்ளவங்களும் நோன்பு பிடிச்சி தான் இருக்கிறாங்க. சில மெத்தட் சிஸ்டம் வேற. இதே போல நோன்பை நாங்கள் உங்களுக்கும் தந்திருக்கிறோம். நோன்பை தார எனக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி வேறொன்றுக்கும் இல்லை, லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு முடிய கொள்ள நீங்க எல்லாம் முத்தகீன்களாக, தக்வாதாரிகளாக ஆகணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நோன்பு தந்தீங்க தான். எல்லாரையுமா எழும்புறோம், சவர் செய்கிறோம், தூங்குறோம், மரம் 1 மணிக்கு எழும்புறோம், மரம் கொஞ்சம் சாஞ்சு கொண்டிருக்கிறோம், போனை கின்றோம், அசர தொல்றோம், மரம் அப்படியே பிறண்டு கொண்டிருக்கிறோம், கிரவுண்டுக்கு போறோம், வந்தோம், நோம்பு திறந்தோம் என்ற அர்த்தம் இல்லை. நோம்பு உங்களுக்கு தந்திக்க, நோம்பு முடியக்குள்ள உங்கள்கிட்ட தக்குவா வந்திருக்கணும். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய, எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தெளிவை தந்தருவானாக. கண்ணியத்துக்குரிய கணவன், நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும், எங்கட வாழ்க்கையில இந்த இவ்வளவு நாள் கழிச்சுட்டு என்ன மாற்றம் உருவாகிருச்சு. 3ல் 2 பங்கு நோம்பு முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்குதா? இல்லை. அப்படின்னா எங்கட முன்னால போன நோம்புட நிலைமை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது பிழை இல்லை, சரியா தானே சொல்றான். என்ன மாற்றம் உண்டாச்சு? கனவான்களே, நல்ல விளங்குங்க. இளந்தாரி பிள்ளைகளும் நோம்பு பிடிக்கல எங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். நான் நோம்பு பிடிக்கிற இதுதான், இந்த நோம்பு கடைசியில் ஏதாவது ஒரு மாற்றம் எனக்கிட்ட வரணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10, 9 நாள் அல்லது 8 நாள் இருக்கு. இந்த பேலன்ஸ் நாள்ல மனசுக்கு எடுத்து நோம்பு பிடிக்க உறுதியா நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் மாற்றம் வந்து கொண்டாடுவோமா? இன்ஷா அல்லாஹ். பெருசா வானம். இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு சேஞ்ச் இந்த ரமலான்ல பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லும் பாயம் தச்சரா திருந்திட்டேன்டா, சொருக்கம் பேத்து மட்டுமே. நியாஸ்மோல வைக்கிறாங்களே, மௌத்தா போனாங்க, அல்லாஹ் அவரை கபரை பிரகாசமாக்கி வைப்பானாங்க. அவங்க, நாங்க சின்னத்துல ஒரு பயான் ஒன்று கேட்டேன். அவர் சொல்ற, நோம்பு ஆரம்பத்துல, நோம்புல லைலத்துல் கை நோம்பு 27ல் ஷைத்தானே ஷொக்காவி நிப்பானாம். டேய், இவனோல நான் எப்படிடா பேத்து கெடுக்கிற மனுஷனா? மலக்காண்டு பெருநாளாண்டு பொற கண்ட சரி ஷைத்தான் யோசிப்பானா, டேய் நான் ஷைத்தானா அவன் ஷைத்தானான்னு. விளங்குதா? நான் ஷைத்தானா அவன் ஷைத்தானான். அப்படி ஒரு பெறல். கொஞ்சம் நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டாடுறோம். இது மெயினா பெரிய ஆட்களுக்கு சொல்றேன், வீடுகள்லையும் சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் ஆன்லைன் பிஸ்னஸ். செய்யறவங்க யாரும் கோச்சு கொள்வானமே, ஆன்லைன் பிஸ்னஸ் நல்ல ட்ரெண்டான வியாபாரம், நியாயமான சேல், நல்ல பிஸ்னஸ். எங்களுக்கும் லேசி, வாங்குவதற்கும் லேசி, விற்பவர்களுக்கும் வாசி. ஆனா இந்த ட்ரெண்டிங்ல நியாயமான ஏமாத்துகள் நடக்குது. அதெல்லாம் ஒரு சைட்ல வைப்போம். இதுல இந்த பெரிய ஆட்கள், சின்ன புள்ளேல், இளந்தாரிமார் எல்லாரும் மாற்றுற
சில பிஸ்னஸ் நடக்குது. அதுதான் செலிபிரேட்டிங் டேஸ், சில நாட்களை கொண்டாடுவது. போட்டுருவானு இன்றைக்கு இன்னும் 4 நாள் ஏக்கி அன்றைக்கு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஷிப் டே, இன்னும் 4 நாள் இருக்குது. ஆஃபர், ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆஃபர். 500 ரூபாட பெல்ட் 200 ரூபா, 800 ரூபாட 400 ரூபா, 600 ரூபாட 200 ரூபா. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டே இருக்கும். இந்த கம்பெனிஸ் பேரை செல்ல தேவையில்லை, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டே ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். என்னது? ஃப்ரெண்ட்ஷிப் டே. இவங்க மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் டேண்டா என்னடா அண்ணா? அதுக்கு இன்னொரு கூட்டம் உட்காந்து இப்போ சம்பாதிக்க. ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு போடக்கூடிய கார்ட்ஸ் என்ன, சில கவிதைகள், பழமொழிகள், தத்துவங்கள். நண்பா நீ இல்லை என்றால் நான் இல்லை, நண்ப என்ன அதான் இதான் எங்களுக்கு அது தெரியாது கூட அந்த ஓண்டு வரும். அவன் இந்த போட்டுக்கொண்டு இவன் எல்லாம் அந்த சேனலை பார்த்து எல்லாம் டவுன்லோட் பண்ண அவன் அங்கால சம்பாதிப்பான். இவங்க என்ன செய்யற, ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கெட்டதுக்கு கைக்கு பாட்டி, மூக்குக்கு பாட்டி, காதுக்கு பாட்டி, அது இது லேஞ்சி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதான் இதா. இன்னொரு பேர் வந்து பெஸ்டி குஸ்டி கஸ்டின்னு போட்டு கொடுத்தா சரி, எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன். 5 ரூபா தானே, 4 ரூபா தானே, 3 ரூபா தானே. நல்ல கூல் பிஸ்னஸ். இந்த மோடேனுவல் எல்லாம் வச்சு ரைட் ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்றைக்கு அனுப்பு அனுப்பு. இவர் அவருக்கு அனுப்புற, அவர் இவனுக்கு சாமன் ஆர்டர் பண்ணுற ஒரு லைட். ரோஸ் டே இல்லை, நான் இந்த வருஷம் கொண்டாடினத்தை மட்டும் சொல்றேனே. ரோஸ் டே, ரோசாப்பு அனுப்புகிறேன். ஆர்டிஃபிஷியலோ நேச்சுரலோ ஆன்லைன் ஆர்டர் பண்ணியாச்சு அனுப்புகிறோம். எல்லாம் $1 $2 இனி வாப்பட சல்லித்தானே அனுன்ಗೆ ಮಗುಲಟ ವರೆಗೆ ಮಗ ಆದರೆ பெண்ணாங்கட்டு வாப்பட சல்லித்தாலே. இவர் 1500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்றதா நீ. ரோஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, ரோஸ் டே, டெடி டே, வேலண்டைன்ஸ் டே, அதை எனக்கு குப்பாடி டே ஒன்று ஈக்கிறேன். வேலண்டைன்ஸ் டே இப்படி எல்லாம் போட்டு வச்சுக்கிற. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டே வாரேன். விட்டா சண்டே மண்டே டியூஸ்டேன்னு கொண்டாடுவேன். செட்டில் பண்ணி வச்சுக்கிற. பெரியவங்க கொஞ்சம் தலை கெடுங்க. கொமரு புள்ளேல், கிளாஸ் போகிற புள்ளேல் உள்ள பேரண்ட்ஸ் கொஞ்சம் தலை கெடுங்க. ஒரு ஷெடியூல். போன வருஷம்தான் சரியா ஸ்ரீலங்காவில் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்குது. கவனம். நாங்கள் இந்த ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறதால நாங்கள் பெரிய ஆய்வாளர்கள் இல்லை. ஏதோ தெரிஞ்சதை தேடுறதால ஒரு பாவம் உம்மத்துக்கு வாரத்துக்கு முன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட எத்தி வைக்கிற. சில பேருக்கு அது எலர்ஜிக்காவினா சரி, எங்களுக்கு ஏசி தட்டி துவைச்சி காய போட்டுறீங்களே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது சப்ஜெக்டும் இல்லை. ஓண்டு கொஞ்சம் தலை கெடுங்க பேரண்ட்ஸ். ஒரு ஞாபகம் ஈக்குமென்னு நினைக்கிறேன். மாத கணக்கில் ராவு போல சில ரிசர்ச்சை பண்ணி சமூகத்துக்கு போடுறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்கன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் யோசிங்கன்றது. ட்ரக்ஸ் சப்ஜெக்ட் ஆரம்பத்திலே சொன்னோம். இன்றைக்கு ட்ரக்ஸ்ன்றது சப்ஜெக்ட் இல்லாமல் போயிடுச்சு. இந்த கார்ட்டூன் சப்ஜெக்ட் எப்பயோ சொன்னோம், சப்ஜெக்ட் இல்லாமல் போயிடுச்சு. அந்த டைமில் இப்போல்லாம் உங்களுக்கு நிப்பாட்டேலுமா பிள்ளையில? நாங்கள் 10 வருஷத்துக்கு முந்தி சென்னேன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டீனில் தான் சொன்னோம். இன்னைக்கு உங்களோட புள்ள கார்ட்டூன் பார்க்குறத நிப்பாட்டேலுமா யாருக்காவது? வெள்ளம் தலைக்கு மேலே போயாச்சு, நிப்பாட்டேலாம். இன்னைக்கு ட்ரக்ஸை நிப்பாட்டேலுமா இருக்குதா? முழுக்க முழுக்க சொன்னோம் பேரண்ட்ஸ் பாருங்க புள்ளையில புள்ளையில புள்ளையிலண்டு. இப்போ நிப்பாட்டேல, தலைக்கு மேலே போயிடுச்சு. இதே போல் சில சப்ஜெக்ட் தாண்டி போயிடும். பேஸ் ஆரம்பத்திலே நாங்கள் செல்லக்கொள்ள கொஞ்சம் திரும்பி பாருங்க. எங்களுக்கு நசீபில்லை, நான் வளமையாக செல்கிறேன். நாங்கள் ராவ் பவலா தேடி வச்சு இஸ்லாத்தோட கம்பேர் பண்ணி கொண்டாந்து தந்துட்டு நாங்கள் ஏச்சியும் பட்டுட்டு போகிறது என்ன நசீபா? எங்களுக்கு சல்லியா கிடைக்குது இல்லை. சொல்லுறோம் இந்த உம்மத்தில் ஒரு மாற்றம் வரணும் என்றதுக்காக வேண்டி கொஞ்சம் தலை கெடுங்க. போன வருஷம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணப்பட்டது தான். பெரியவங்க கொஞ்சம் தலை கெடுங்க. இவனுக்கு தெரியும் பேசாமல் வைக்கிற அளவாங்க புளிங்கின மாதிரி பிள்ளைகளுக்கு ப்ரொப்போஸ் டேன்னு வச்சுட்டாங்க. அந்த டேட்டில் யாரும் யாருக்கிட்டேயும் புரியும் கேட்கலும். ஜாதி வாப்பமார் பொத்தி பொத்தி பொம்பளை பிள்ளைகளை பழக்கம் இந்த வளர்ப்பாங்களாம். உள்ள கடை புள்ளியன்னு எல்லாம் பேத்து நீ என்னைய முடிக்கிறியா புரியமான்னு கேட்பாங்களாம். ஒப்ஜெக்ட் பண்ணப்படாதாம். எனவே இன்டர்நேஷனல் ரூல்ஸ் மாதிரி ப்ரொப்போஸ் டே ஓகேன்னு சொல்லிட்டான்டா. உடனே அவர் ரோஸ் டேக்கு ரோசாப்பு கொடுத்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு 3rd ஸ்டேஜுக்கு போயிடுவார்.
இல்லை வாப்பாட்ட கேட்ட அடிச்சு தள்ளுவான், நீ ஒரு கடைப்புள்ளியன் நானே கேட்ட உன்னை அடிச்சு உதச்சி தள்ளுவான்டா, ஓஹோ ரூட் மோசமேட்டா, ஓகே. அப்போ அங்கல வேணாம், பி எ ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்றைக்கு இருக்குது. கட்டாயம் உங்களோட பொம்பளை பிள்ளைகிட்ட ஃபோனை பாருங்க, ஆம்பளை பிள்ளைகிட்ட ஃபோனையும் பாருங்க. நாங்கள் தப்லீகுடைய உலமாக்கள் அங்கே மேகசின் பார்த்து இங்க மேகசின் பார்த்து டிரான்ஸ்லேஷன் பேசுறது இல்லை, சமூகத்துக்கு உள்ளத்தை பேசுறது. பிள்ளைகள்ட்ட ஃபோனை பாருங்க, யாராவது ஒரு பொம்பளை, அதாவது கூட்டாளிக்கு ஆம்பளையோ பொம்பளையோ பெஸ்டி என்று போட்டு வச்சுப்பானு ஃபோனுகளை பாருங்க. தடமாறாகி நீங்கள் ஃபோனில் வச்சுக்கொள்ளாங்கடா, மாட்டிக்கொள்வீங்க, ஃபோனை கிட்டி கொள்ளாத. ஃபோனில் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் தெரியாது, என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கும் தெரியாது, பெஸ்டி என்று வச்சுக்கும். நான் இது பிள்ளைகளோட ஃபோன்களையும் எடுத்து பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு தான் பேசுகிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை பிள்ளைகிட்ட ரெக்வஸ்ட் வச்சுக்குது, நானும் நீயும் பெஸ்டி ஆகுவோமாண்டு. ஏதாவது மீனிங் விளங்குதா? பெஸ்டி என் ஃப்ரெண்ட், கூட்டாளி. அண்ட் இந்த பெஸ்டியோட மீனிங் வேற, பெஸ்டியோட மீனிங் வேற. பிள்ளைகளுக்கு தெரியாது, லேசா போட்டு தூவி விடுறான் சமூகத்துல, அதுல ஊறின பிறகு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறான், பீலிய மாத்தி விட்டுறான். இன்றைக்கு போறது இல்லாத டே எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு இவன் எல்லாத்துக்கும் செலிப்ரேட் பண்ணது. ஆனா ஜோக் என்ன தெரியுமா ராஜா, வேண்டிய கொம்பன்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க கொண்டாடுற ஒன்றுமே உண்மையான நாளும் இல்லை, உண்மையான டேயும் இல்லை. எப்படி இருக்கும்? உண்மையான நாளும் இல்லை, உண்மையான டேயும் இல்லை. ப்ரொபோஸ் டேன்றது இந்தியாக்காரன் உருவாக்கினது. எப்படி இருக்கும்? அவனுக்கு பிசினஸ் ஒண்ணுமே. ஏண்டா இந்தியா வளர்றதுல சினிமாவையும் காதலையும் வச்சுதான் முழு இந்தியாவும் வளருது. இந்தியாவோட இன்கம்ல முக்காவாசி இந்தியாவில் என்னது? சினிமாவும் காதலும். அது சுற்றி அவன் ப்ரொபோஸ் டேன்னு போடத்தான் செய்வான். ரோஸ் டே நாங்க இப்படியே பாக்குறேன், ரோஸ் ரோசாப்பூ டே நாள், ரோஸ் டே ரோசாப்பூ நாள், அப்ப ரோசாப்பூ கொடுக்கணும். அப்படித்தான் யோசிக்கிறேன். அது உண்மையிலே ரோசாப்பூ கொடுக்கிற நாள் இல்லை. ஏன்னா புள்ளைகள் இப்படி தானே டக்குன்னு எடுத்து சரி ரோஸ் டே செலிப்ரேஷன் அடிச்சு பார்த்தா இன்டர்நெட் ரோஸ் டே பூ கொடுக்கறதும் பூ எடுக்கிறதும் போட்டோஸும் அது இப்படி ஒரு டேட் ஒன்று எங்களுக்கு தெரியாம போச்சே மச்சான். எருமை ஹிஸ்டரிய பெரட்டி பார்த்தா ரோஸ் டேன்றது பொம்பளை புள்ள ஆம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளைக்கும் ரோசாப்பு கொடுக்கிற நாள் இல்லை. இங்கிலாந்துல குயின் அலெக்சாண்ட்ரா பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மகாராணியார் இருந்தார். 1900 தானே, 900 இந்த பீரியட்ல. அவர் நல்ல ஒரு பொம்பளை, சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு பொம்பளை. அப்ப கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களோட ஒரு செலிப்ரேஷன்னா கல்யாணம் முடிச்சு 50வது வருஷத்துல கொண்டாடுவாங்க. கல்யாணம் முடிச்சு 50வது வருஷத்துல. அப்ப குயின் அலெக்சாண்ட்ரா கல்யாணம் முடிச்சு 50வது வருஷம். இங்கிலாந்து மக்கள் எல்லாம் இங்கிலாந்துடைய குயினோட நல்ல இறக்கம். இப்ப இவக்கு 50வது வருஷம் இருக்கும், நாட்டு மக்கள் கொண்டாடுறதுக்கா வருவாங்க. அப்ப குயின் என்ன சொல்றா, அலெக்சாண்ட்ரா ஒரு செய்தி அறிவிக்கிற அந்த காலத்துல, ஏண்ட இந்த 50வது 50th anniversary தானே இத மக்கள் ரோசா பூவால ஜோடிச்சு கொண்டாடுறத நான் ஆசைப்படுறேன் என்று. மக்கள் அக்ரி ஆகினாங்க. இவன் என்ன செஞ்சா, கவர்மெண்ட்டுக்கு ஆர்டிபிஷியல் ரோசஸை செஞ்சு வில்லுங்கன்னு செய்தியை கொடுத்துட்டான். அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, இங்கிலாந்துல ஆர்டிபிஷியல் ரோசா பூ தான், செயற்கை ரோசா பூ இதெல்லாம் மெயினா வச்சு எல்லா இடத்துல விற்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மக்கள் எல்லாம் அந்த மகாராணியாருக்காக வேண்டி, என்ன அவ ஒரு நல்ல மனுஷி, நாட்டு மக்கள் அவட கல்யாணத்துக்கு இவ கொண்டாடுறேன்டா, அவளோ ஒரு நல்ல குயின் அலெக்சாண்ட்ரா. நான் இது ஆக கீழ் மட்டத்துல தேடத்துக்கு லேசானதை தான் சொல்றேனே. சில ரிசர்ச்சர்ஸ் நாங்க ஹை ரேங்க்ல செய்வோம் பெரிய பெரிய புக்ஸை பெறறதுக்கு, இது எல்லாரும் ஈடுபடுறதால நாங்க மிச்சம் கீழ் மட்டத்தை சொல்றோம். உங்களுக்கு ஒன்றுனாலும் குயின் அலெக்சாண்ட்ரான்னு அடிச்சிங்கன்னா நான் சொல்ற ஹிஸ்டரி எல்லாத்துலேயும் வருமென்னு நினைக்கிறேன். அதெல்லாம் புக்ஸ்ல தேவையில்லை, இந்த 1900 நடந்தது தானே. இவன் என்ன செஞ்சுட்டா, இதை சென்னத்தோட மக்கள் எல்லாம் ரோசா பூவால இங்கிலாண்ட ஜோடிக்க ஆரம்பிச்சாங்க.
இப்போ அவங்களோட வீடுகளில் ரோடு ஜோடிக்கிறது ரோசாப்பூ வாங்கணுமே, வாங்கினாங்க. அப்போ இது செய்து யாரு? கவர்மெண்ட். பூ செய்து ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் கவர்மெண்ட். அந்த காலத்தில் சுமார் 2 லட்சம் அவங்களோட ஸ்டெர்லிங் பவுண்ட் நினைக்கிறேன் வருமானம் கிடைச்சிச்சாம் அந்த ரோசஸ்ல மட்டும். அவ்வளோ மக்கள் வாங்கினாங்களாம். இப்போ இவன் ரோசா பூவாலே ஜோடிச்சுட்டு வந்தா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் இன்ற காலத்திலேயும் அந்த ஆல்பம்கள்ல அந்த போட்டோஸ் பாதுகாக்கப்பட்டு வந்தது. இங்கிலாந்துடைய வரலாறுல குயின் அலெக்சாண்ட்ரா ரோசா பூவால தலையில எல்லாம் ஜோடிச்சுக்கிற போட்டோஸ் இன்னும் யூரோப்ல இங்கிலாந்துல கூட பாதுகாத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ் இருக்குது. அப்ப இவன் ரோசா பூ வித்தான். அந்த சல்லி எல்லாம் அந்த காலத்துல $2 லட்சம். அதை அப்படியே எடுத்து அரசாங்க ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு டொனேட் பண்ணினா. சுப்ஹானல்லாஹ். கிறிஸ்தவ பொம்பளை அரசாங்க ஹாஸ்பிட்டல் கொடுத்தா டெவலப் பண்ணுங்க. இங்கிலாந்து வரலாறுல ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். அவட கல்யாணத்துக்கு இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு நாங்க பார்த்தேன். சும்மா வீணாக்குறான் இல்லையா? கடைசியில் அவ்வளவு சாலி எங்க கொடுத்திருக்கிறா? ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்திருக்கிறாள். அவட பேர் இங்கிலாந்து வரலாறுல பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த நாளை ரோஸ் டே என்று அறிவிக்கப்பட்டுச்சு. எனக்கு கொடுத்தேன்னு விளங்குதா? ஹாஸ்பிட்டலுக்கு சல்லி கொடுத்த நாள்டா. பொம்பளை பிள்ளைக்கு ரோசா பூ வாங்கி கொடுத்து கிடையாது. அதுல உமாக்கு 2 டேப்லெட்டை வாங்கி கொடுத்தாலும் பிரயோஜனம் ஆயிக்கும். எங்களை வச்சு ஏமாத்துறான். உங்களுக்கு ரோஸ் டேண்டு போட்டு இவெல்லாம் சுமானல்லாம் பர்ஃபியூம் ரோஸ் ஆர்டிபிஷியல் ரோஸ் கொஞ்சம் பார்த்தா சொன்னா வாங்கிடுவான். அது செல்லல. நான் புதுனமான ரோசஸ் எல்லாம் வந்திருக்கிறேன். நாளைக்கு 500, 600, 3000, 4000 வரைக்கும் ஆர்டிபிஷியல் ரோசஸ். ஒவ்வொரு கூத்து அதுல பொல் மோடேனாக்கி வச்சுக்க. இளந்தாரி புள்ளையில ரோஸ் டே, டெடி டே ஏண்டா எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் வைக்கிற இந்த டெடி பியாரை வச்சா அவசரமா பப்பி செல்ல குட்டி வாப்பாட புள்ள இறக்கமா சப்பி பப்பி அடே நாய்க்கும் அப்படிதான் சொல்றேன். அது ஒரு ஸ்டைல் பொம்பளை பிள்ளைகளுக்கு. வாப்பமார் கவனத்துக்கு எடுங்க. இனி சின்ன புள்ளமாய் பேசுற பாயிர கூத்துற வாப்பமாருக்கு புள்ளைகள் செல்ல புள்ள தான். அது ஃபாத்திமா நாயகிய ரசூல்லாக்கு செல்ல புள்ள தான். அது வேற. கொஞ்சம் ஓவர் ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கிற. இப்ப அதுல கொஞ்சம் ஒரு ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? அவ மிச்சம் செல்ல புள்ளண்டா கையில ஒரு கரடி கொட்டியா தூக்கி கொள்றோம். டெடி பியார் பப்பா இல்லையா? புள்ள வளர்க்குற வயசுல பொம்மையோட கையில வச்சுட்டு இருக்கிற டெடி பியார் பார்த்தீங்கன்னா முந்தைய ஒரு பையனை நான் தனி ரிசர்ச் பண்ணி பேசிக்கிறேன். நான் பேச விரும்பல. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் டெடி பியார் கேட்க. டெடி பியார் யாராவது ஆம்பளை பிள்ளைகள் வாங்குறாடா? உங்கள்கிட்ட யாராவது டெடி பியார் இருக்கா? இல்லை. யார்ட்டைக்கு? தாத்தாட்டையும் தங்கச்சிட்டையும் இல்லாட்டி பழகுற பிள்ளைக்கு மீக்க. இப்ப இவங்க பழவிட்டாங்க. கல்யாணம் பேசிக்கிற பிள்ளைக்கு பழகுற பிள்ளைக்கு டெடி பியார் ஒன்று கொடுக்குற கிஃப்டா. டெடி பியார் ஒன்று என்ன செஞ்சாலும் டெடி டே. இப்ப எப்படி இருக்கும்? சும்மாவே பொம்மை வாங்க டெடி பியார் வாங்குறதுக்கு டெடி டே எப்படி இருக்கும்? இப்போ ஒரு நாளை வச்சு இந்தவங்க எல்லாருமே டெடி பியார் வாங்கி கொடுக்குற கம்பெனிக்காரனுக்கு நல்லா சேல். ஆன்லைன்ல டெடி பியார் வாங்கி கொடுக்குற கம்பெனிக்காரனுக்கு நல்லா சேல். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நல்ல விளக்குங்க. நீங்க ஜூல எங்க தேடினாலும் எந்த காட்டுல தேடினாலும் உங்களுக்கு டெடி என்ற ஒரு பேர் கிடைக்காது. தெரியுமா? டெடி என்ன எங்கேயாவது பேர் ஜாதி உண்டீங்க? டெடி என்று பேர் உண்டு இல்லை. அப்ப டெடி பேர் கொண்டாடுற அது போலோ பேர். அப்ப டெடி பேர் என்ற அமெரிக்க ஜனாதிபதி இந்த போட்டோவுமே ரோஸ்வெல்ட் வாங்க. அவருக்கு இன்னொரு பேர் டெடி. இந்த போட்டோ காட்டினவங்களுக்கு விளங்காதாய்க்கும். அமெரிக்காவோட 26வது ஜனாதிபதி 1901 எப்படியோ 1901 கால பகுதியில் அமெரிக்கால ஜனாதிபதியா இருந்தவர். 1901 கால பகுதியில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருந்தவர். இவர் ஒரு நல்ல மனுஷன். இவர் ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு. போலபேயா குட்டி வண்டிக்கு.
அப்போ இந்த ஹண்டர்ஸ் வேட்டைக்கு போனவங்க டக்காசு சுட பார்க்கல இவர் வானம் என்றது குட்டி பேயார் உண்டாக்குள்ளது அந்த குட்டி கரடி எடுத்து போல பேயார் எடுத்து இவர் கொஞ்சம் தடாவி அதை இதாக்கி அதை பாவம் பார்த்து விட்டாரு. அந்த காலத்தில் பெரிய கேமராலாம் எடுத்துட்டு தானே போகிற ஃபோட்டோ பிடிச்சானு பிடிச்சி அடுத்த நாளில் அமெரிக்காவில் தலைப்பு செய்தியாம் எங்கட ஜனாதிபதி இறக்கம் உள்ளவர். எங்கேருந்து ஜனாதிபதி? அமெரிக்காட எங்கட ஜனாதிபதி இறக்கம் உள்ளவர் சொல்லி போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பேப்பர்ல எல்லாம் தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. எப்படி என்றால் கரடி ஒன்று இருக்குது, சோல்ஜர் சுடுறாங்க, ஜனாதிபதி வந்து முன்னுக்கு நிற்கிற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வரைஞ்சாங்க. பிஸ்னஸ்காரனுக்கு எப்போ பிஸ்னஸ் மைண்ட் தானே, டக்குன்னு யோசிச்சா ஒரு பொம்மை கம்பெனி டே நல்ல ஒரு சந்தர்ப்பம் பிரசிடென்ட் கிட்டே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சான், ஜனாதிபதி அவர்களே உங்களோட ஞாபகார்த்தம் நான் ஒரு பொம்மை ஒன்று செய்யவா? அதுதான் பிஸ்னஸ்காரனே என்னது போலோ பேரை செஞ்சு உங்களோட பேரை வைக்கவாண்டு. அவர் பார்த்தா நல்ல விஷயம் தானே. அதுக்கு பின்னால போலோ பேரை செஞ்சாங்க. செஞ்சுட்டு அதுக்கு டெடி பேர்னு பேர் வச்சாங்க. டெடி டேன்றது அமெரிக்க ஜனாதிபதி 26வது ஜனாதிபதி 1901ஆம் ஆண்டு பிரசிடென்ட்ஷிப்ல இருந்த ஜனாதிபதி மிருகத்துக்கு கருணை காட்டினால அவன் இந்த பேருக்கு கருணை காட்டினால டெடி டேன்னு வச்சாங்க. கம்பெனிக்காரன் அடிச்சான் டெடி பேர்ன்னு அவட ஞாபகத்தில் எங்கட எருமெல்லாம் கையில தூக்கி கொண்டு டெடி பேர் வச்சினா அவன் செல்ல புள்ளன்னு எங்கடத்துக்குள்ள யோசிச்சு கொண்டிருக்குது. உள்ளவன் எல்லாம் டெடி பேர் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறான் கம்பெனிக்காரனுக்கு யாவரும். விலங்குதான் எங்களை எந்த கரத்தையில கெட்டிக்கண்டு. இதே போல எனக்கு லிஸ்ட்டை போட்டுக்கொண்டே போகலும், இதே போல லிஸ்ட்டை போட்டுக்கொண்டே போகலும். சாம்பிள் 2-3 சொன்னேன், விலங்குதா வாப்பா? இப்ப இதெல்லாம் 1-2 தானே. இப்ப எங்களோட வீட்டுக்கு கொண்டு பெருசா நடக்குது. அதை சென்னா மாத்துவீங்களா? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். எங்களோட வீட்டுக்குள்ள ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. ஹாஜியார், ஹாஜியானி, அசரத், மௌலவி, மாஸ்டர், படித்தவங்க, படிக்காதவங்க, மேனேஜர், ஆட்டோ ஓட்டுறவர், கம்பெனியுடைய சேர்மன், பேமெண்ட் வியாபாரி, எல்லாரும் நாங்கள் ஒரு கொண்டாட்டம் உண்டா கொண்டாடுறோம். பச்சை ஷிருக்கு நிப்பட்ட சொன்னா நிப்பட்டீங்களா? என்ன தெரியுமா? ஷிருக்கான செலிப்ரேஷன் எல்லா வீட்லையும் கொண்டாடுறோமா? கல்யாண சாப்பாடா? ஹராம் இல்லை, தாராளமாக செய்யுங்க. பொன் போறது செய்யுங்க, பொன் வாரது செய்யுங்க, வீடு ஓப்பனிங் செய்யுங்க, கடை ஓப்பனிங் செய்யுங்க, ஆட்டோண்டு வாங்கினோம் செய்யுங்க, காரோண்டு வாங்கினோம் சாப்பாடை போடுங்க. ஓஜி ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் சாப்பாடை போடுங்க, ஓபிஏ அசோசியேஷன் போடுங்க, வேண்டிய சாப்பாடு போடுங்க. இஸ்லாத்துடைய கண்டிஷன் ஹராம் இருக்கப்படாது, அப்படித்தானே? மியூசிக் இருக்கப்படாது, ஆம்பளை பொம்பளை கலக்கப்படாது, ஹராமான உணவு, ஹரான பாவம், வேண்டிய செலிப்ரேஷன் செய்யலாம், அப்படித்தானே? ஆனா ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, மியூசிக் இல்லாட்டியும் ஹராம், ஆண் பெண் கலக்காட்டியும் ஹராம், ஹராமான உணவு இல்லாட்டியும் ஹராம், ஃபங்க்ஷனை கொண்டாடினாலே ஹராம். அப்படி ஒரு செலிப்ரேஷன் நாங்க செய்யறோம். என்னதா தெரியுமா? பர்த்டே செலிப்ரேஷன். உச்சந்தலையில் ஆணி அடிச்ச வாங்கிச்சா? பர்த்டே பர்த்டே ஹராமா? பர்த்டே செலிப்ரேஷன் ஹராமா? ஹராம். நான்டா செல்வம் ஷிருக்கண்டு, நான் செல்வம் ஷிருக்கண்டு. உள்ளதெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுற ஷிருக்கு. நான் ப்ரூஃபை முன்னால வைக்கிறேன், நீங்க முடிவு செய்யுங்க பிளாக் ஆர் ஒயிட். எதுக்கு எடுக்கிற? வெள்ளையில போடுவோமா கருப்புல போடுவோமா? நான் காட்டுற ஆதாரம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் இனிமேல் உங்களோட வீட்டில் இருக்கிற பர்த்டே ஃபங்க்ஷனை நிப்பாட்டுவீங்களா? அப்படின்ற ஆதாரத்தை காட்டு. ஒன்று, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு ஆரம்பிக்கக்கூடியவர் இருப்பாங்க, அப்படித்தானே? ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஆரம்பிக்கக்கூடியவர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சிலதிக்கும் சும்மா அப்படியே ஸ்டார்ட் ஆகினது. இப்போ உடு போறது, உடுவாறது, கடை தூக்கி, இதுக்கெல்லாம் யார் ஆரம்பிச்சேன்டிக்கா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். சில செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், சில விஷயம் இருக்கும், ஆரம்பிச்சவர் யாருன்னு இருக்கும், அப்படித்தானே? உதாரணத்துக்கு பாருங்க, கர்பலாவுடைய தினத்துல கொண்டாடுறது, இது ஷியாக்கள் ஆரம்பிச்சது, எங்களுக்கு தெரியும். கர்பலா தினத்துல கொண்டாடுறது ஷியாக்கள் ஆரம்பி, இது ஹராம், தெரிஞ்ச விஷயம், சரிதானே? அப்ப அதே போல பெருநாள் கொண்டாடுறது ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சது, அது சுன்னத், எங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்று ஆரம்பமைக்கு
எப்பயுமே சும்மா நடக்கிற விஷயத்த ரசூலுல்லாஹ் ஒன்றுமே செய்யல. ஒரு பையனும் ஒரு கல்யாணம் விட்டு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா எல்லாம் பொம்பளையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, ஏய் பொம்பளையில பாட்டு படிக்கிறவங்க யாரும் இல்லையாண்டு? இருக்கிறாங்களே, படிங்களே, உங்கள படிங்களே, கல்யாணம் விட்டு தானே. அதுக்காக நீங்க மியூசிக் போட்டு ஆடிறாங்க, சரியா? அப்ப அவங்களோட பாடக்கூடிய அந்த காலத்துல அரபிகள் கவிதை பாடுவாங்க, படிக்க சொன்னாங்க, படிங்க. இன்னும் அரபு நாட்டில் இந்த லேடிஸ் கடையில் அப்படி நடக்கும். ஏதா அது முந்தி காலத்துல மீறிச்சு ரசூலா சொன்னா நீங்க செய்யுங்க, ஹராம் இல்லைண்டா செய்யுங்க. விளங்குதா? ஆரம்பிச்சது சிலதைக்கு ஆரம்பிச்சதை பொறுத்து சின்னத்துக்கு மாறும். ஆரம்பிச்சதை பொறுத்து மாறும். நான் சொல்ற விளங்குதா? சில ஃபங்க்ஷன்ஸுக்கு இன்னார்த்தான் ஆரம்பிச்சதுன்றா அது ரசூல்லா ஆரம்பிச்சா சுன்னத்து, ஷியாக்கள் ஆரம்பிச்சா ஹராம். அப்படித்தானே? சும்மா ஆரம்பிச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு மாதிரி அதுகளுக்கு ஹராம் இல்லாட்டி யாருக்கும் செஞ்சுட்டு போகலாம், யாருக்கும் செஞ்சுட்டு போகலாம். இப்போ நிறைய இப்போ பள்ளியில் திறந்துட்டு சாப்பாடு போட்டுறோமே, முதலாக பள்ளி திறந்து சாப்பாடு போட்ட யாருன்னு கேட்டால் ஹிஸ்டரி தெரியாது. ஹராமா இல்லை. நான் சொல்ற விளங்குதா பாப்பா? இதுல பர்த்டே ஆரம்பிச்சது யாரு? பர்த்டே ஆரம்பத்தில் யாரும் ஆரம்பிக்கலப்பா, சும்மா ஸ்டார்ட் ஆகிச்சு செஞ்சோமேடா பிரச்சனையே இல்லை. அப்படித்தானே? யார சும்மா அப்படி கொண்டாடிக்கணும். நான் சொல்றேன் பர்த்டே ஆரம்பிச்சது ஹிஸ்டரி இருக்குது. ஒவ்வொரு ஹிஸ்டரியும் ஷிருக்கோட கலந்தது. வரலாறுல பிள்ளைகளுக்கு பார்க்க லேசான விடத்தை மட்டும் நான் சொல்றேன். பாகான்ஸ் என்ற ஒரு இயக்கம் இருந்தாங்க. பாகான்ஸ் மொசபத்தோமியா, பபிலோனியா, அசீரியன், சுமேரியன்ஸ் இந்த மேல் பகுதியில் பாரசீகத்தோட அந்த பகுதியில் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. பிறகு ஈஜிப்ட்லையும் இருந்தாங்க. உங்களுக்கு பாகான்ஸ் என்று அடித்தாலும் இந்த வரலாறு நிறைய பார்க்கலாம். நிறைய புக்ஸ் எல்லாம் மேய்க்க, பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் மேய்க்கு, ஏன்சன்ட் ஹிஸ்டரி ஆஃப் பாகான்ஸ் அப்படின்னு நிறைய புக்ஸ் எல்லாம் மேய்க்க. நான் லேசா செலுத்து போறேன். பாகானியர்கள் ஒரு இயக்கம் இருந்தாங்க. யாரு பேர்? பாகான்ஸ். சரிதானே? இவங்களை பத்தி தனியா நிறைய வரலாறு புத்தகம் எல்லாமே அது உங்களுக்கு வேண்டியமாய் பார்க்கலாம். இவங்கள்ட்ட நிறைய கடவுள்கள், கிட்டத்தட்ட இவங்க ஹிந்து சகோதரர்கள் மாதிரி. ஹிந்து சகோதரர்கள் பிரம்மன், யமன், சிவன், விஷ்ணு, முருகன் அப்படி நிறைய கடவுள் இருக்குதான ஒவ்வொன்றுக்கு. இதே போய் இவங்கள்ட்டையும் ஷூ, நிஃப்டு இப்படி ஒரு கூட நிறைய கடவுள்கள் இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள். சில விளங்குதா? இதுல த காடிஸ் ஆஃப் லூனா, சந்திர கடவுள் என்று ஒரு கடவுள் இருக்கிறார். அப்ப அவட வேலை என்ன ஆகும்? சந்திரனுக்கு பொறுப்பான கடவுள். இந்துக்கள் அப்படிதானே, சூரியனுக்கு பொறுப்பான கடவுள். அது மாதிரி சந்திரனுக்கு பொறுப்பான கடவுள் காடிஸ் ஆஃப் லூனா. இவட பேர் ஆர்த்தமி, ARTEMI, ஆர்த்தமி. இவர் பொம்பளை கடவுள். இவ அந்த காலத்து மக்கள் எப்படி வணங்கினாங்க? அந்த காலத்து மக்கள், இவ சந்திர கடவுள் தானே. சந்திரன் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கும் பிறக்கிறதானே தலைப்பற. எனவே ஒவ்வொரு பௌர்ணமி நிலவு அன்றும் இந்த சந்திர கடவுளை வணங்கினார்கள். அவங்க மஜூசிகள், நெருப்பு வணங்கக்கூடியவர்கள். எப்படி வணங்கினாங்க? சந்திரன் மாதிரியே ஒரு வட்ட கல்லொண்டு எடுத்து அதுக்கு மேல மொழுகு திரிய குத்தி அதை பத்த வச்சு அந்த நெருப்பை பூஜை செஞ்சாங்க. நல்ல விளங்குங்க. சந்திரன் மாதிரி ஒரு வட்டக்கல், பௌர்ணமி மாதிரி, அதுக்கு மேல மொழுகு திரிய வச்சு அந்த நெருப்பை பத்த வச்சு பூஜை செஞ்சாங்க. வரலாறுல முதலாக, அதாவது ஆக பழைய ஹிஸ்டரி, பர்த்டே கொண்டாடின ஆக பழைய ஹிஸ்டரி இதுதான். சந்திர கடவுள் காடிஸ் ஆஃப் லூனா ஆர்த்தமிக்காக வேண்டி பாகானிய மஜூசிகள் பூஜை செஞ்சது. இன்னமும் ஈஜிப்ட் பகுதியில் நீங்க ஆர்த்தமி என்று அடிச்சு உங்களுக்கு அந்த போட்டோஸும் எடுக்கலாம். நான் கூகுள் இமேஜ்ல இருக்கும். ஒரு சந்திர வட்ட கல்லில் மொளவு திரி பத்த வச்ச போட்டோவோட கும்பிடுற மாதிரி வந்து ஒரு பொம்பளையோட போட்டோ ஒன்று இருக்கும். அதாவது என்னது, செதுக்கிப்பாங்க. மொளவு திரியிட வரலாறு அது 6000 வருஷத்துக்கு மேல. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வரலாறு செல்ல விடிஞ்சிருமே. சரி, டக்குனு மொளவு திரியா என்னடா, இவன் 6000 வருஷத்துக்கு முந்தைய மொளவு தெரியுச்சே, அதே நான் டச் பண்ணிட்டு போறேன், இல்லாட்டி விலங்கல்ல நினைப்பீங்க. பிரமிட்ல நிறைய ஓவியங்கள்ல மொளவு திரி வரையப்பட்டிருக்குது. அப்ப முதல் பிறந்ததுக்காக வேண்டி கொண்டாடியது யார? சந்திர கடவுள் ஆர்த்தமிய. ஸ்டார்ட் பழைய ஹிஸ்டரி.
நீங்க யோசிங்களே, எங்கட பிள்ளைய கொண்டாடும். ஹாப்பி பர்த்டே டு யூ ஆஸ் லைக் அ லூனான்னு கொண்டாடும். நீங்களும் உங்களுக்கு நல்ல என்ன, நீங்க பிறந்த நாள் நல்லா இருக்கட்டும். ஆர்த்தமி கடவுள்மாய் நீ சந்திர கடவுள் உன் உமா பாப்பா மஜூசியா? உமா பாட்ட கேட்கிறேன். நீங்க மஜூசி கூட்டம், உங்களோட புள்ள சந்திர கடவுளா? வெக்கம் இல்லையா கொண்டாடத்துக்கு? இதுக்கு வேற மீனிங் வைக்கலுமா? சரி விடு. உனக்கு பொஞ்சாதி மாட்ட கேட்டு கேளுங்க. ஏய், நாங்கள் 4 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ளலியா டார்லிங்? அவனுக்கு பொடியனுக்கு 5 வயசாகுது. அபூஜஹல் பிள்ளைக்கு 6 வயசு பிறந்தா பெரிய சாப்பாடு ஒன்று போடுவானாம். வாங்க டார்லிங், நானும் நீங்களும் அபூஜஹல் சாப்பாடு ஒன்று போடுவோம்னு கேட்டா பொண்டாட்டிட்ட கேட்ட பிடிக்கும். மாமா வந்து நிப்பாரு தலாக் கேட்டு ஃபசுகு பண்ண சொல்லி. என் புள்ளன்னா அபூஜஹல்ட புள்ளையா பார்த்தேன்னு குழம்புமா இல்லையா? நீங்க யாராவது விரும்புவீங்களா? நான் இது உளவியல் ரீதியில கேட்கிறேன். அபூஜஹல் தன்னுடைய பிள்ளைக்கு 6வது வருஷத்துல ஒரு செலிப்ரேஷன் வச்சாராம். இதே மாதிரி நீங்களும் உங்களோட பிள்ளைக்கு 6வது வருஷத்துல ஒரு செலிப்ரேஷன் வைக்க விரும்புவீங்களா? மாட்டீங்க தானே? பிசி 5000 வருடங்களுக்கு முன்னால், கிமு 5000 வருடங்களுக்கு முன்னால் எகிப்தில் உள்ள பாரோஸ், நாங்க ஃபிரௌன் என்றுவோம், இவங்க எப்ப எகிப்துடைய அரசனாக பதவி ஏற்கிறாரோ, முடிச்சூடிக் கொள்கிறாரோ, அப்பொழுது அவர்கள் கடவுளாக மாறிவிட்டார்கள் என்று எகிப்தியர்களிட நம்பிக்கை இருந்தது. நான் சொல்ல விளங்குதா எப்படி என்று? இஜிப்ட்ல ஒத்தரைப்பாரு ராஜா குடும்பம், ஈகிற ராஜா செத்து பேத்துருவாரு. இன்னொரு ராஜா வந்துட்டாருன்னா அவருக்கு கிரீடம் போடுவாங்க தானே, அதோடு அவர் எகிப்துடைய கடவுள் ஆயிடுவாரு. அப்புறம் எகிப்து மக்கள்லாம் அவருக்கு சுஜூத் செய்வாங்க. விளங்குதா? இதுதான் அவங்களோட நம்பிக்கை. அதனால்தான் என்னது இங்கிலீஷ்ல சில வரலாறு புத்தகங்கள் எழுதிக்கிறாங்க. கிங்ஸ் ஆஃப் இஜிப்ஷனும் புக் இருக்குது, காட்ஸ் ஆஃப் இஜிப்ஷனும் புக் இருக்குது. காட்ஸ் ஆஃப் இஜிப்ட், எகிப்திய கடவுள்கள். என்னடா எகிப்திய கடவுள்கள் என்றா எகிப்து ராஜாக்களை காட்ஸ்னும் சொல்றது. சின்ன டிஃபரெண்ட் ஒன்றுச்சு, அவங்க நம்பினாங்க. நான் புக் ஆஃப் டெத் எதுல பார்த்த ஞாபகம், மனுஷனுக்கு வந்து சோப்பு ரத்தமா, ராஜமாரு அந்த கடவுளுக்கு தங்க ரத்தமாமன். அது வேற வரலாறு. சரி, இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன் பாப்பா, ஈத்தாண்டா நான் சொன்னேன் கரப்பத்தான் உண்டா கண்டாய்க்கும் சீக்கே கேத்தாய்மே ஈத்தா செல்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கணும். ஆம்பளை புள்ளை பூச்சியை கண்டாலும் பாய வலியும். சரிஞ்ச பாருங்க. இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், அவங்கள்ட்ட நீங்க நிறைய படிச்ச புள்ளை இருக்கிறதால இப்ப இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்கூல் செய்யுது, அதனால உங்களுக்கு நான் சரியா தெளிவாக சொல்லிட்டு போறேன். ஈஜிப்ட்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சரிதானே? அப்ப அவங்க எப்ப ஈஜிப்ட்ல ராஜபுட்டத்துல உட்கார்ந்துட்டாரோ அவர் கடவுளாக மாறிடுவார். அதுக்கு பின்னால ஒவ்வொரு வருஷமும் எகிப்திய மன்னர்கள், இன்னொரு பாசையில அவங்களோட பாசையில எகிப்திய கடவுள்கள் ஒவ்வொரு வருஷமும் அவர் கடவுளாக மாறிய தினத்தை, அதாவது அவரு ராஜவா மாறின தினத்தை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடினாங்க. அதுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க. இதுதான் செலவாரு. இது நாங்க மட்டும் ஏற்றுக்கொள்ளல, நாங்க மட்டும் ஏற்றுக்கொள்ளல. உலகத்துல மெஜாரிட்டி யாரு இருக்கிற? மெஜாரிட்டி யாரு? முஸ்லிம்ஸா கிறிஸ்டியன்ஸா? கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவ சகோதரர்களோட பைபிள்ல ஆல் டெஸ்டமெண்ட்ல நான் சொன்ன வரலாறு இருக்குது. நாங்க மட்டும் சொல்ற ரிசர்ச் இல்ல, பைபிள் ஆல் டெஸ்டமெண்ட்ல இந்த வரலாறு இருக்குது. ஒரு கட்டத்தில் வருது, நான் அந்த பைபிள்ட பாச கொஞ்சம் ஹார்டா இருக்கும், விளங்காம இருக்கும். நான் எங்கட பாசையில சொன்னா ஜோசப்பும் அவருடைய கூட்டாளிமாரும் ஜெயில இருக்கிறாங்க. இந்த டைம்ல பாரோ என்ன செய்யறாரு, அவருடைய பர்த்டே வருது. எனவே ஜோசப்போட இருக்கிற 2 பேரை ரிலீஸ் பண்றாரு. அப்ப ஜோசப் மெசேஜை கொடுத்து அனுப்புறாரு, என்னையும் ரிலீஸ் பண்ண சொல்லி செல்லுங்கன்னு சொல்லி. அவர் மறந்துடுறாரு. என்ற வரலாறு உண்டு, அது கிட்டத்தட்ட எங்க யூசுப் நபியோட வரலாறு மாதிரி ஒரு வரலாறு. இந்த வரலாறுன்றதுக்கு இல்ல, அவங்களோட பைபிள் வரலாறு வருது. இதுல அந்த ஜோசப்போட இருந்த 2 பேரை ரிலீஸ் பண்ணது எப்ப? பாரோவுடைய பிறந்த நாள் அன்று வருது. அப்ப பிறந்த நாள் பர்த்டே கொண்டாடிக்கிறது யாரு? ஃபிரௌன்கள். உங்களோட பிள்ளைக்கு அபூஜெயில் கொண்டாடுவோமான்னு கேட்டா காந்துமே. அபூஜெயில் கொண்டாட மாட்டோம், ஃபிரௌன்ட கொண்டாடுறத கொண்டாடுறோம். எங்கட பிள்ளைக்கு நல்லது தானே, ரெடி தானே?
உம்மா மிச்சம் 4 பேர் ஏண்ட பிள்ளைக்கேண்டா ஒவ்வொரு வருஷமும் நான் ஃபிரௌன்மையே கொண்டாடுறேன். இப்ப யாரு ஃபிரௌன், யாரு ஃபிரௌன்ட பொண்டாட்டி? ஹாஜியார் ஃபிரௌன், ஹாஜியானி ஃபிரௌன்ட பொண்டாட்டியா? இல்லாட்டி மாஸ்டர் இந்த ஃபிரௌன், இந்த டீச்சர் ஃபிரௌன்ட பொண்டாட்டியா? ஆலிம் ஃபிரௌன், ஆலிமா ஃபிரௌன்ட பொண்டாட்டியா? நவுசுபில்லா. யாரு ஏற்றுக்கொள்ள போறீங்க? உங்களோட புள்ள ஃபிரௌனா? ஃபிரௌன் தான் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடினான். உங்களோட புள்ளைய வச்சு கொண்டாட தயாரா? இன்னும் கொஞ்ச நாள் போகுது. கிமு 64வது வருஷம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறந்த கால பகுதியில் ஒரு ராஜா ஒன்று இருந்தான், ஹேரோட்ஸ் த கிரேட் என்று. அவன் கொஞ்சம் உரத்த ஒரு ராஜா. அது எவ்வளோ மோசமான ராஜாண்டா எங்கட பாசையில் சொன்னா, இப்போ எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லுறதுக்கு ஆள் அனுப்பினேன் இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்கு ஆள் அனுப்பினேன். மாட்டி பாட்டான் ஆட்டிடையான். என்ன அடி அடிச்சானுலே, கொன பேர் அடிச்சு துவைச்சு தொங்க போட்டானுல இல்லை சிவ்வேல ஆட்டிடே இருந்தா யகுதி தான் மாட்டினேன். இன்கேஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாட்டினாலும் அந்த அடி தான் அடிச்சுப்பான். அப்படித்தானே? அல்லாஹ் அவங்கள காப்பாற்றி மேலே எடுத்தான். மாட்டினவனுக்கு என்ன அடி அடிச்சான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுதானே அந்த அடி அடிச்ச, சிறுவையில் அடிச்சு தொங்க போட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுதானே. இவ்வளவு மோசமான ராஜா. கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள் இவனுக்கு பைத்தியக்கார ராஜான்னு சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்ற, அவ்வளவு மோசமானவன். இந்த ஹேரோட்ஸ் த கிரேட் முஸ்லீம்கள் எப்படி எதிர்க்கிறோமோ வெறுக்கிறோமோ இதை விட பல மடங்கு கிறிஸ்தவர்களும் அவனை வெறுக்கிறேன். ஜீசஸை தூக்கினு சொல்லி அவங்க சொல்றேன். நாங்க சொல்றேன் எங்கட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டுறதுக்கு ஆள் அனுப்பினை வந்தானே ஹேரோட்ஸ். மூணாவது, பதிவு செய்யப்பட்ட வரலாறுல பர்த்டே கொண்டாடுகிறது ஹேரோட்ஸ் த கிரேட். நல்லமா? பர்த்டே கொண்டாடின ஆட்கள் ஹேரோட்ஸ் த கிரேட். இதே விஷயம் பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல வருது. ஹேரோட்ஸ் த கிரேட் தன்னுடைய பிறந்த நாளாண்டு ஒரு சிறுமியை கொண்டாந்து ஆட கூப்பிடுறார். அந்த புள்ள டான்ஸ் ஆடுது. உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் புள்ள பேர் உம்மாட்ட கேட்டுட்டு வரும். உம்மா செல்லும் அதில் ஒத்தட செல்லி இந்த தலைப்பதிட்டு எப்படியோ தலை வேணும் என்று உடனே தலையை வெட்டி கையில் கொடுத்து அனுப்பிடுறான். இது நாங்க மட்டுமில்ல கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்றோம். நான் எதிரமா கிறிஸ்தவர்களை சொல்றேன், வேத புத்தகம் என்றதுக்கு இல்லை, அவ்வளவு பெரிய சமூகமும் இந்த வரலாறை ஏற்றுக்கொள்ளுது. நான் சொல்றேன், விளங்குதா? நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நான் 2002 மட்டும் சொல்லிட்டு வருவான். மேல் மட்டம் 3 போதும் நினைக்கிறேன். உங்களுக்கு பாக்கேலுமானது. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிங்க, நான் பர்த்டே கொண்டாடுறது யார மாதிரி? சந்திர கடவுள் மாதிரியா, ஃபிரௌன் மாதிரியா, ஹேரோட்ஸ் மாதிரியா? பெரியவங்க யோசிப்போம், ஏண்ட புள்ளைக்கு ஏண்ட புள்ள என்ன சந்திர கடவுளா, ஏண்ட புள்ள ஃபிரௌனா, ஏண்ட புள்ள ஹேரோட்ஸா? நீங்க ஏதாவது ஒரு டைட்டில்ல புள்ளைய வச்சா கொண்டாடலும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆரம்பிச்சு வச்சவங்க அவங்க வரலாறுல இது இல்லாம எந்த ஒரு நபியும் பர்த்டே கொண்டாடின வரலாறு இல்ல. எந்த ஒரு நபியும் பர்த்டே கொண்டாடின வரலாறு இல்ல. கிறிஸ்தவ பைபிள்ல கூட எத்தனையோ டேவிட், ஐசக், அப்ரஹாம், நோவா, லோத், அப்படி எத்தனையோ அவங்களோட இறை தூதர்களோட பேர் வருது. யாருமே பர்த்டே கொண்டாடின வரலாறு இல்ல. பெரிய ஒரு சமூகம் தானே அவங்களும். ஆனா அவங்கள கூட ஈகி யாரு கொண்டாடினேன்? ஃபிரௌன் கொண்டாடினு தான் ஈக்குது. இப்ப சொல்லுங்க, இது குர்ஆன் ஹதீஸ்ல வந்தா சஹீஹ் லைஃபான்னு கேட்பீங்க. இது உலகம் ஏற்றுக்கொண்ட வரலாறு. இதுல யார மாதிரி நீங்க என்றத முடிவு செய்யுங்க. பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாட போறோமா, யார மாதிரி நீங்க? இப்ப அடுத்த ஸ்டெப் தான் பிள்ளைக்கு கொண்டாடுற இல்லை. இப்ப வாப்பமாரும் உம்மமாரும் இல்லையா கொண்டாடுற? சில வீட்டுல உம்மம்மாருக்கும் கொண்டாடுறான்ப்பா. உன கண்டியில தான், வேற எங்கும் இல்லை. உம்மம்மாருக்கும் கொண்டாடுற மொத்த சொல்ற. இன்றைக்கு நாங்க எல்லாம் வந்த உம்மம்மாவை பார்க்க என்னப்பா அவர் புள்ள உம்மம்மாவும் அவருக்கு வயசு ஏன்னு எங்களோட உம்மா கொண்டிருக்கிற ஒவ்வொரு வருஷமும் அவ பிறந்த நாளைக்கு நாங்க எல்லாம் போகணும். பேத்தாவுக்கு தெரியாவா, நீ புதிய உடுப்பெல்லாம் உடுப்பாட்டி ஒரு கேக் கொண்டு வெட்டி தீத்துறோம். ஜம்சம் தண்ணியை தீத்துற வயசுல கேக்க வித்து சீத்துற. இன்னைக்கு நல்ல புள்ளல் மா பேரம் பேத்தியல் உம்மம்மாவை இல்லாட்டி வாப்பம்மாவை இறக்கமா பாக்குதுவல். உதாரணம், ஸ்டேட்டஸ்ல உம்மம்மாவை உட்கார வச்சு பர்த்டே கேக்க தீத்தி போட்டோ போட்டா உம்மம்மாவை நல்லா பாக்குது புள்ள, வாப்பம்மாவை நல்லா பாக்குது. அப்படித்தானே?
நல்லா பார்க்கறதுக்கு அடையாளம். நிறைய பேர் ஒழிச்சா இந்த அறப்பைத்தியங்களாவி பர்த்டேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு இருக்கு. நான் இந்த ரிசர்ச் ஏன் தெரியுமா பண்ண, ஒரு நாள் 12:30 மணிக்கு எனக்கு கோல் ஒன்று வந்துச்சு. ராவ் 12:30 மணிக்கு. யோசிச்சு பாருங்க, நல்ல மலையில தூங்கக்கொள்ள 12:30 மணிக்கு கோலண்டு வந்தா பயமண்டு வருமா இல்லையா? ஒரு பையனை பேசாம சும்மாட்டு மருவம் வருது, கட் பண்ண பார்க்கல பேசாம வந்து. இப்ப எனக்கு தூக்கமும் கலைஞ்சிட்டு அப்படியே கோலண்டு வந்து கொண்டீங்க. எடுத்து பார்த்தா சம்பந்தம் இல்லாத ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைசலாம், என்ன செய்தி பாப்பாண்டா, ஹேப்பி பர்த்டே டு யூ. நாசமா போ. நான் கேட்டேன், ஹே என்ன அது, இது உங்களோட பர்த்டே தெரியாது, வந்தா செருப்பால் அடிப்போம். அடுத்த நாள் ஒரு வெள்ளன ஒரு 6:30-7 மணிக்கு கால் பண்ணி, எந்தடா ராவ் பாய்த்தேன், என்ன சார் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணுமென்று நான் ஜாமத்தில் கால் பண்ணினா நீங்க எனக்கு அந்த மாதிரி ஏசிட்டீங்க. அப்பதான் பார்த்த, ஓஹோ இப்படி ஒரு நோயும் இருக்குதா சமூகத்தில் தான் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சேன். பார்த்தா இது சாதாரண நோய் இல்லை, இது கோவிட் இல்லை, இது ஒமிக்ரோன். புதிய புதிய செய்தியெல்லாம் கேள்விப்படுது. ஒருத்தருக்கு பர்த்டே, இப்ப இவருக்கு பர்த்டே வைங்களே, அவர் பார்த்துட்டு பாராம் 12 மணிக்கு யாரும் எனக்கு மெசேஜ் போடுறான், அவன் தான் நல்ல கூட்டாளி. இவனுக்கு பார்த்து கொண்டிருப்பானுங்கன்னா குடும்பத்தில் எல்லாம் வௌவாலுக்கு பிறந்தவமாய் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற மூதையை பிடிச்ச பர்த்டே 12 மணி ஆகும்ல, டே தூங்கேடா தூங்கலாம் உமா சும்மா இருங்க. அவனுக்கு கூட்டாளி போட்டு பர்த்டே மெசேஜ் போட்டுட்டு தான் கொட்டாய் விட்டாட்டு முயல் திட்டிக்கிற 12 மணிக்கு மெசேஜ் போட. அது லேட் ஆகிட, சும்மா போய் நீ வெளில 6 மணிக்கு தான் எனக்கு விஷ் பண்ணின. அடே நசீபாடா, நசீபா இது. அது போற பர்த்டே வந்தா மனுஷனுக்கு ஸ்டேட்டஸ் பண்ணுப்ப. ஃபேஸ்புக் எல்லாம் பெருசா பார்த்து பண்ற, தேவைக்கு பார்த்து பண்றது, பெருசா பார்த்து பண்றதில்ல. இப்ப கொஞ்ச நாள் ஸ்டேட்டஸ் பார்க்கிறேன். நானும் ஸ்டேட்டஸ் பார்த்தா இருக்கும், ஹேப்பி பர்த்டே மை ப்ரோ, ஹேப்பி பர்த்டே மை டார்லிங், ஹேப்பி பர்த்டே மை ஸ்வீட், ஹேப்பி பர்த்டே மை மச்சான், ஹேப்பி மைன சுட்டு ஒரு கூட வந்து கொண்டிருக்கும். எவன்டா இதுடா? அந்த பர்த்டே கார பைத்தியம் தானே எல்லாத்தையும் பிறக்கும். ஜூல குரங்கு கடலை பிறக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிறக்கி இவருடைய ஸ்டேட்டஸ் பெரியோர் பிரசிடென்ட் எலெக்ஷன் போஸ்டர் மாதிரி அடிச்சுட்டிப்பாரு. அதுல இவர்ட மச்சான் விஷ் பண்ணது, சாச்சா விஷ் பண்ணது, மாமா விஷ் பண்ணது, அவ்வளவு போட்டு இவ்வளவு பேர் இவரை விஷ் பண்ணினா இவருக்கு ஒரு மதிப்பு. என்னென்ன மாதிரி நோய் எல்லாம் ஈக்கிப்ப. இது ஈக்குதா இல்லையா பாப்பா? ஈக்குதா இல்லையா? குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குதான் விஷ் பண்ணல பர்த்டேக்கு. நானா தம்பி பிரிஞ்சிருக்கிறான், நானா தம்பி எல்லாரும் விஷ் பண்ணாங்க, என்ற நானா எனக்கு விஷ் பண்ணல. எவ்வளவு பெரிய மனநோய் என்று பாரு. சில வீட்டுல செல்றான், ஒரு பொம்பளை செல்லிதான், நாங்க இந்த பர்த்டே எல்லாம் கொண்டாடுறலாமா பைத்தியமா, நாங்க உமா வெள்ளக்காரியா வாப்பா வெள்ளக்காரனா, எங்களுக்கு இது தேவையும் இல்லை, எங்கட ஒரு பள்ளியோட இருக்கிற அதெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்கட நானோட பிள்ளைக்கு மைனி பர்த்டே கொண்டாடினால இல்லையா, அதோட எங்கட மைனிட குட்டிகளுக்கு நீ எல்லாரும் பர்த்டே கொண்டாட கொள்ள புள்ள ஒரே வந்து கேட்கிறான், மாமா மாமா எந்த பர்த்டே எங்க, எந்த பர்த்டே எப்ப கேட்டு அவள்கிட்ட மனசோடைய படாத இல்லையா. அதுக்காக வேண்டியதான் நாங்க கொஞ்சம் சின்ன சும்மா லேசா செலிப்ரேஷன் பண்ணுவோம். பப்பா சென்னாம் மாமா கிட்ட, மாமா கிடா கிட்ட சென்னாம், கிடா தலையாக்கினாம், டெடா கிடா மாமா பாப்பா எல்லாம் சேர்ந்து பர்த்டே கொண்டாடிக்கிறேன். நீங்க யோசிப்பீங்க, சரி அப்பா நாங்க யஹூதி நசரானிட வரலாறு எல்லாம் பாக்குறேன்டா, சுமர் சந்தோஷத்துக்கு புதிய உடுப்பு பண்ண குத்தமா? 12 மணிக்கு விஷ் பண்ணா குத்தமா? கேக் கொண்டு வெட்டினா குத்தமா? கேக் தின்னாமே இருக்கிறோம் இன்றைக்கு, கேக்க வெட்டினா அது குத்தமா? கேப்பீங்க தானே. நான் சொல்றேன் ஒவ்வொன்றுக்கும் ஹிஸ்டரிக்கு எல்லாம் குத்தம் தான். அசர் சொன்ன டைம் 5 நிமிஷம் தாண்டி போய் கொண்டிருக்குது. எங்க ஷேக் 5 நிமிஷம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. பரவாயில்லையா? அப்ப இதெல்லாம் குத்தம் தான். நான் சொல்றேன் எல்லாம் குத்தம். ஒவ்வொன்றுக்கும் ஹிஸ்டரி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஹிஸ்டரி இருக்குது. கணியத்துக்குரிய கனவானுங்களே, நான் சுருக்கமா சொல்றேன், ஒவ்வொன்றா எடுப்போம். கேக் வெட்டுறது குத்தமா? குத்தம். கேக் வெட்டுறது குத்தம். கேக் என்றது முந்தி ஈக்கல்ல, ஆரம்பத்தில் பிரெட், அது போல பன், இதுதான் வரலாறுகள் இருந்தது. ஆனா யூதர்கள் என்ன செய்வாங்க, ஒரு பிள்ளைக்கு 15 வருஷம் பிறந்துட்டேன்னு சொன்னால், பிள்ளைக்கு 15 வருஷம் பிறந்துட்டா
யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, பட் மிஸ்வா அல்லது பார் மிஸ்வான்னு 2 ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை என்ன செய்வாங்க, இரவு எழும்பி 12 மணிக்கு நாளுடைய ஆரம்பத்தில் அந்த புள்ளையை நல்லா உடுப்பாட்டி எல்லாம் செஞ்சு அப்போ என்ன செய்வாங்க, பிரெட் இனிப்பு பண்டங்கள் செஞ்சு அந்த புள்ளைக்கு தீத்துற பழக்கம் யூதர்கள்ட்ட இருந்துச்சு. இவ்வளோ தான் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அட்வான்ஸ் ஆவி இந்த பிரெட்ன்றது பன்ன்றது கேக்கா மாறி இப்போ நாள் போனால் அப்படித்தானே, பராட்டா வீச்சு ரொட்டிக்கு லேஞ்சி ரொட்டி கொத்து ரொட்டி டொல்பின் ஆவி, இன்னும் கொஞ்ச நாள் வெசல் கேடிஎச் அப்படி போகும் தானே, ஒவ்வொரு சாப்பாடு வருதா இல்லையா. இதே போல அட்வான்ஸ் ஆகி போறதுல 1843ஆம் ஆண்டு 1843ல இங்கிலாந்துல எல்ஃபிரட் பர்ட் என்றவர் தான் பேக்கிங் பவுடரை கண்டுபிடிச்சாரு. நான் ஏன் இவ்வளவு ப்ரூஃபோட பேசுறேன்டா, சும்மா பேசல. பேக்கிங் பவுடர் 1843ல கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பின்னால 1860ல பிராண்டட் டின்ல அடிச்சு அமெரிக்கால இது விற்கப்படுது. இதுக்கு பின்னால பேக்கிங் பவுடர் கண்டுபிடிச்ச போற கேக்ல விளையாட்டுமானம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, விளங்குதா. அது போல கிரீம், ஜெர்மன்ல கிரீம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கிரீம் கேக்கா செய்யறதுக்கு ஜெர்மன்ல கண்டுபிடிச்சாங்க. நல்ல அட்வான்ஸ் ஆயிட்டு இந்த 840 கால பகுதிக்கு பின்னால அமெரிக்காவுக்கும் ஜெர்மனுக்கும் இடையில இந்த பொருளாதார வளர்ச்சி எல்லாம் வரக்குள்ள இந்த மக்கள் ஜெர்மனோட தொடர்பா வச்சு ஜெர்மன் மக்கள் தான் முதலா தனிப்பட்ட முறையில பர்த்டே கொண்டாடினாங்க. முந்தைய கடவுள்களுக்கு தானே கொண்டாடின. ஜெர்மன் மக்கள், அதுவும் லார்ட் லுட்விக் எனக்கூடியவர் ஒரு பெரிய ஒரு லார்ட், அவர் தான் முதலாக தனிய பர்த்டே கொண்டாடினார். அதே போல ஜெர்மன் மக்களுக்கு இடையில இந்த இந்த பர்த்டே கொண்டாடுறது ஒரு ஃபேஷன் ஆயிட்டு ஊர்களையும் அப்படி தானே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லஸீன கஃபரு ஃபில் பிலாத், ஊர்ல அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டு திரியிறவன உங்களை ஏமாத்த வேணும் என்ற ஒவ்வொரு ஊர்ல அப்படி ஒரு கூட்டம் மீப்பானுவார். அதை பார்த்து உள்ளவனெல்லாம் கெட்டு போவானாரு. அதுக்குதான் நாங்க ஃபேஷன் என்ற நல்லா இப்ப மீசை மட்டும் தும்ப கட்டம் ஆயிக்கும். என்னடா நீ பார்த்தா தும்ப கட்ட புடி மாய் தாய்க்கிற ஓட்ட மீசை மட்டும் உன்னை விட 4 பங்கு இல்ல சார். இப்ப அதுதான் ஃபேஷன். கல்யாண வீட்டுல கருப்பு சாரத்தோட இருந்தாண்ட ஒரு 3 பேர். நான் கேட்டேன் சபரிமலை போறியாண்டு இல்லையா. இப்ப அதுதான ஃபேஷன். இப்ப நானும் கொஞ்சம் பேத்த விசாரிச்சேன். இப்ப 2400 ரூபா போகுதாம். அட 2400 ரூபா கொடுத்து பணம் மூட்டுக்குமா, கருப்பு சாரம் முட்டுக்கணுமா, கல்யாண வீட்டுக்கு வர இல்ல. இப்ப அதுதான் ஃபேஷன். அது எல்லாரும் செய்யக்கூட தானே செய்யற. இப்ப ஜெர்மன்ல என்ன ஆச்சு, லுட்விக் கொண்டாடினத்தோட ஜெர்மன்ல ஃபேமஸ் ஆச்சு. ஜெர்மன்ல இந்த அமெரிக்காவுக்கு தொடர்பு உண்டாது, நீண்ட வரலாறு. அமெரிக்கர்கள் பர்த்டே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவ அமெரிக்கன்ஸ் எப்பயுமே கொஞ்சம் அட்வான்ஸா செய்யற ஒரு பாலிசி அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட கிறிஸ்தவ மத சம்பிரதாயத்தோட பர்த்டே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சரிதானே, ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு பின்னால இவங்க என்ன செஞ்சாங்க, கேக்க செய்ய ஆரம்பிச்சாங்க. யாரு, யகூதிகள். பட் மிஸ்வா பார் மிஸ்வாக்கு கேக் செஞ்சு வெட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த அமெரிக்கர்களும் கிறிஸ்தவர்களும் பர்த்டேக்கு கேக்க வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங் பர்த்டேக்கு கல்யாண வீட்டுல கேக் தின்னுங்க வானம் என்றல்ல, பர்த்டேக்கு கேக் வெட்டுறீங்க. அப்ப ஏன் கேக் வெட்டுற? இஜிப்ட்ல இன்னமும் பிரமிட்ல ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. எகிப்துடைய யார் மன்னராக பதவியேற்கிறாரோ அவருக்கு எகிப்திய மகாராணி உணவை தீத்தி விடுவா ஃபர்ஸ்டுக்கு. அதனால தான் பர்த்டே டங்கெல்லாம் அபகத்தை அவரு நல்லா மச்சா அதே இதே எல்லாம் செய்யணும். ஹேப்பி பர்த்டே டு யூ கேட்க வெட்டினா சரி அபகத்தை ஆயிடுறான். அப்ப எல்லாரும் அவருக்கு தீத்து ஐசியூல உள்ளவமா எல்லாரும் கேட்க தீத்துறாரு. கேட்க தீத்துற கலாச்சாரம். எகிப்தியர்கள் மன்னராக மாறிய பின்னால் மகாராணியார் தீத்தி வந்தாங்க. பின்னர் அமெரிக்கால இது உருவாச்சு. இப்ப எப்படி நீங்க ஹலால் என்ற கேக்குக்கு மேலால முளவு தீரி வைக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாகானியார்கள் வச்சு வணங்கினாங்க. அப்ப எப்படி ஹலால் ஆகுறது, கேக்க வச்சு தீட்டுறது. அப்ப 12 மணிக்கு இந்த கிறுக்கன்களுக்கு கிறிஸ்தவ சகோதரர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நாள் ஆரம்பமாகிறது 12 மணி. அதான் கிளாக் எல்லாம் டே வில் பி என்னது, நாள் வந்து ஆரம்பிக்கிறது 12 மணி. அப்ப கிறிஸ்தவ சகோதரர் நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஒரு புள்ள பிறந்துட்டா டீமன்ஸ் அந்த ஷைத்தான்கள் தூண்டும். அதே மாதிரி ராவ் 12 மணிக்கு பேவார்ன்றது அந்த டீமன்ஸ் எல்லாம் வெளியே வாரன்ற கிறிஸ்தவர்கள்ட நம்பிக்கை.
அது எங்கட அப்பட காலத்துல இருந்து இப்ப எப்படியோ தெரியாது. எங்கட அப்பட வாப்பட காலத்துல இருந்து பிளாக் அண்ட் ஒயிட் கதையில பார்த்தாலும் ராவ் 12 மணிக்கு டங்குன்னு இந்த பெல் அடிக்கல் தான் ட்ரெக்யூலா வெளியே வார. அப்படித்தானே ஆச்சு. 12 மணிக்கு வாரன்றது அவங்களோட ஒரு நம்பிக்கை. அவங்களோட ஒரு நம்பிக்கை. அப்ப அவங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது, வெளிச்சத்துக்கு வராது என்று, ஷைத்தான் வராது என்று. பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல கூட ஜீசஸ் பிறக்கிறத பத்தி பேசுற நேரம், ஜீசஸ் இங்க பெத்லஹேம்ல நினைக்கிறோம் பிறப்பாரு. அப்ப ஏஞ்சல்ஸ் வானத்திலிருந்து அல்லேலுயா அல்லேலு அல்லேலுயான்னு ஒரு பாடல் ஒன்று படிப்பாமா. அந்த படிப்பு அந்த அப்படி ஒரு வரலாறு வருது. அது அவங்களோட கடவுளை பத்தி படிக்கிற பாட்டு. இப்ப என்ன செஞ்சாங்க கிறிஸ்தவர்கள், இந்த ராவ் 12 மணிக்கு ஆரம்பிக்க மோனம். அது ஷைத்தான் வரக்கூடிய நேரம் என்றதால, டீமன்ஸ் வரக்கூடிய நேரம் என்றதால அமெரிக்கர்கள் என்ன செஞ்சாங்க, 12 மணிக்கு லைட் எல்லாத்தையும் போட்டு அந்த பர்த்டே விஷ் பண்ணினாங்க. இதோடைய ஆரம்பம் யஹூதிகள் பட் மிஸ்வால செஞ்சது. விளங்குதா 12 மணி என்ன? இப்ப எது இஸ்லாத்துக்குள்ளுக்கு இருக்குது? ஒன்றும் சும்மா ஆரம்பிக்கல. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, காலம் போது 1893 அமெரிக்கால 2 சகோதரிகள் ஹில் சிஸ்டர்ஸ் என்ற, ஒருத்தோட பேர் பெட்டி ஹில், அடுத்தோட பேர் மில்ரட் ஹில். 2 பேரும் நல்ல பாட்டு எழுதுறவங்க. இந்த தாத்தம் தங்கச்சி மொண்டசூரிக்குதே, மொண்டசூரிக்கு புத்தகத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதினாங்க. குட் மார்னிங் டு ஆல் என்று, குட் மார்னிங் டு ஆல் என்று ஒரு பாட்டு ஒன்று எழுதினாங்க. அப்ப இந்த புள்ளைகள் ஸ்கூலுக்கு வந்த சரி அந்த பாட்டை புள்ளைகள் படிக்கிற மாதிரி. காலப்போக்கில் இந்த பாட்டு நல்ல ஹிட் ஆகிருச்சு. அப்ப 1893 மொண்டசூரி புள்ளைகளுக்கான கிண்டர் கார்டன் இந்த சாங்ஸ் எல்லாம் என்ன செஞ்சப்பட்டுச்சு, இன்னும் மீக்க மொண்டசூரி புள்ளைகளுக்கான பாட்டு எல்லாம் மீக்க தானே, சின்ன சின்ன பாட்டு நிறைய இருக்குதே. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், இது மாதிரி பாட்டுகள் இருக்குது, ஜெக் ஏஞ்சல், இது மாதிரி இதெல்லாம் கோர்த்து புத்தகங்கள் அந்த காலத்துல வந்துச்சு. அப்ப 1893 ஹில் சிஸ்டர்ஸ் குட் மார்னிங் டு ஆல் ஒரு பாட்டை எழுதினான். காலப்போக்கில் அந்த பாட்டு நல்ல ஃபேமஸ் ஆயிட்டு 20 பாஷையில டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டுச்சு. குட் மார்னிங் டு ஆல் என்ற பாட்டு 20 பாஷையில டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால கொஞ்ச நாள் போக்கில் என்ன செஞ்சாங்க, ராபர்ட் கொலமன் என்ற கூட 1924 அந்த பாட்டை களவு எடுத்துறான். வளமே நடக்கிற கூத்து தானே. அந்த குட் மார்னிங் டு ஆல் எல்லாத்துக்கும் நல்ல காலை வந்தன் என்று ஆரம்பிச்சத காலப்போக்கில் குட் மார்னிங் டு யூ என்று படிக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஏத சொல்றேன்னா நான் சும்மா பேசல. அதுபுறம் ஸ்கூல்கள்ல 20 நாடுகள்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டுச்சு. குட் மார்னிங் டு யூ என்று படிச்சாங்க ஸ்கூல்ல வெள்ளைக்கு. அதுபுறம் ஏன் தேசம் தெரியுமா, ராபர்ட் கொலமன் 1924 இத ஹாப்பி பர்த்டே டு யூ என்று மாத்தினார். கிட்டத்துல தான் வழக்கு முடிஞ்சேன்னு நினைச்சேன். அதோட அவள் வழக்க போட்டான், ஏண்ட பாட்டை ரீமிக்ஸ் பண்ணேன்னு சொல்லி அது பெரிய வழக்க போச்சு. என்ன தெரியுமா சொல்றேன், பாடல்ட வரலாறு கூட தெரிஞ்சுதான் பேசும். சும்மா வர இல்லை, இதெல்லாம் சும்மா வர இல்லை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இப்ப யோசிங்க, பர்த்டேல நான் சென்னத்துல, நீங்க செய்யறதுலயும் நான் சென்னத்திலையும் எது உடுபட்டு இருக்குது? கேக்கா, வெட்டுறதா, மொலோத்திரியா, விஷ் பண்றதா, 12 மணியா, புதிய உடுப்பு பட்டுறதா, ஃபங்க்ஷனா, எல்லாத்துக்கும் வரலாறோட சொல்லி இருக்கணும். இப்ப யோசிங்க, இந்த பர்த்டே உங்களோட வீட்டுல கொண்டாடின சட்டம் என்ன? இந்த பர்த்டே கொண்டாடுறது ஹராத்துல சேர்க்கிறா, ஹலால்ல சேர்க்கிறா? முழுக்க முழுக்க யஹூதியிட, நசரானியிட, மஜூசிட வரலாறு. அவங்க அணுவா செஞ்சத அவன் விட்டு போட்டான், எங்கட எடுத்து செஞ்சு கொண்டு இருக்க. கண்ணியத்துக்கு இன்றைக்கு எவ்வளவு செலவழிக்கப்படுது, சரியான கவலையா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி, நான் ஏரியா செல்லத்தில் ஒரு ஃபேமிலி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால, 3-4 வருஷத்துக்கு முன்னால புள்ளையோட பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சத விடமே தெரியுமா? ஃபோர்ட் சிட்டியில எங்களுக்கு தெரியும், அந்த கப்பல் ஒரு ஜாய் ரெண்ட் பண்றான் இப்ப, பெரிய போட். அந்த போட்ல பர்த்டே கொண்டாடுறதுக்கு எப்படி, பர்த்டே கேக்குக்கு லட்சக்கணக்கான சல்லி. அடே ஓண்ட பொம்பளை புள்ள பிறந்த நாள் கேக்க வெட்டி தீர்த்து தொலைக்காம எவ்வளவு செலவழிக்க போற ஃபங்க்ஷனுக்கு 3 லட்சமா? ஒரு இல்லாத கொமர் புள்ளைய கூடடா. நான் சொல்ற சரியா பிள்ளையா? சதக்கால சேரும்.
நிறைய பிள்ளைகள் படிச்சுட்டு அந்த கோர்ஸ் அது இது செய்யற நிறைய கோர்ஸை செய்யறதுக்கு வசதி இல்லாம ஒரு படிச்ச ஏல எடுத்த படி என்ன வாப்ப செய்யணும் இந்த கோர்ஸ் எத்தனை லட்சம் 4 லட்சம் என் பிள்ளையோட ஞாபகத்தை உங்களுக்கு தாரன் நன்மை அந்த துவாவாது வந்து சேருமா இல்லையா அநியாயமா கேக்குக்கும் கிரீமுக்கும் பெலூனுக்கும் மோடேனுவல் ஆடம்பரத்துக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறோமே அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியத்துக்குரிய கனவான்களே இதுதான் நாங்கள் கொண்டாடக்கூடிய பர்த்டே நிலைமை நீங்கள் முடிவு செய்யுங்க இதை நாங்கள் கொண்டாடுறதா இல்லை இந்த ரமலானுடைய இந்த பயனில் இதுதான் நாங்கள் சமரி சொல்லணும் ஒவ்வொரு செலிப்ரேஷன் சொல்லிலும் இந்த ஒன்று போதும்னு நினைக்கிறேன் இந்த பயானுடைய சமரி இது தான் பிஸ்னஸ்க்காக வேண்டி இன்றைக்கு பலேசிய உள்ளது இல்லாததெல்லாம் பேர் வச்சு எடுத்து சமூகத்தில் போடப்படுது இது லேட்டஸ்ட் இது ஃபேஷன் இது தான் ட்ரெண்ட் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் யாரோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்றைக்கு சம்பாரிச்சிட்டு போகிறாங்க நாங்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் யாரோட ஃபங்க்ஷன் தெரியாது பர்த்டே என்னது சொல்றது இம்ப்ரெஷனா சர்ப்ரைஸ் மாப்பிள்ளைக்கு தெரியாம பொண்டாட்டி ஆர்டர் பண்றாங்க இன்னைக்கு எங்கிட்ட பர்த்டே தானே அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாப்பிள்ளைக்கு தெரியாம பொண்டாட்டி ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சொல்லி திடீரென்று ஷர்ட் வந்து வருமா பார்த்துட்டு ஷர்ட்டா எனக்கு நான் தான் உங்களுக்கு அனுப்பினேன் எருமை அது ஆன்லைன் கார்ட்ட கொடுத்து அனுப்பணும் பர்த்டேக்கு அனுப்பணும் கல்யாணம் முடிச்ச நாளுக்கு அனுப்பேன் ஆயிஷா நாயகி சொன்னாங்களே நான் தான் நான் அவங்க முடிச்ச மாதத்தை சொல்லி காட்டினாங்களே ஒவ்வொரு மனைவிமாரும் வர சம்பவம் நீண்டு நான் சிலேசம் ஒவ்வொரு மனைவிமாரும் தான் போற இந்த கல்யாணம் முடிச்ச சம்பவத்தை சொல்லி காட்டினாங்களே ஒரு இது கொடுக்கிறேன்னு சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்கிறேன் ஆளுக்கால் உம்மா வாப்பாவை பார்க்கறதுக்கு வக்கில்ல எங்கேயோ போற பொம்பளை பிள்ளைக்கு கவுனும் கல்சனும் கொடுத்துட்டீங்க இல்லைன்றீங்களா அல்லாஹ் பாதுகாக்கும் இதுல இருந்து கலருங்க அதே போல பெஸ்ட் உங்களோட போன் பிள்ளைகளோட போனை செக் பண்ணுங்க இந்த புதுசா வரக்கூடிய கலாச்சாரம் பெஸ்ட் எனக்கூடிய கலாச்சாரம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இது விரிவா புள்ளலிக்கிற இடத்துல செல்லலாது உங்களுக்கு இன்றைக்கு பேஸ் நான் எப்படி கார்ட்டூன் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி சொன்னனோ அதே போல இப்ப சொல்லுறேன் பெஸ்ட் என்ற ஒரு கல்ச்சர் வந்து கொண்டிருக்கிறது விளக்கப்படுத்துறது அசிங்கம் என்னன்னு சொன்னால் கல்யாணம் முடிச்சு கொள்ள இயலாதவங்களுக்கு வேறொரு மாற்று வரி அவ்வளவுதான் ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் நல்ல கூட்டாளி ஆனா அவன் கல்யாணம் முடிச்சு அவனுக்கு பொண்டாட்டி கேண்டா என்ன செய்ய நீ பொண்டாட்டிய வரையலாவே அப்ப நீ பெஸ்டியா இருந்துக்கோ விளங்குதா அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்னைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகளும் இதை என்ன எங்கட கிளப்பம் இல்ல ஃபேஷன் என்றா பிஞ்ச கல்சனை உடுக்கிற கூட்டம் தானே இதுவள் ஃபேஷன் என்றா பிஞ்ச கல்சனை உடுத்துட்டு போற கூட்டம் தானே அல்லாஹ் பாதுகாக்கணும் பெஸ்ட் என்று இப்போ உருவாகி கொண்டிருக்கிறது இதோடைய நகர்வு that will end in தமிழ்ல சென்ன இங்கிலீஷ்ல அது லேசா பாரமான சொல் சொல்லிக் கொள்ளையலாது ஓரின சேர்க்கையாளர்கள் என்றுவாங்களே ஹோமோசெக்ஸ் இதுல போய் முடியும் அல்லாஹ் பாதுகாக்கும் இன்றைக்கு ஜெர்மன் பெல்ஜியம் பிரான்ஸ் இது மாதிரி நாடுகள்ல எங்களுக்கு தெரியும் அசிங்கமான ஒரு நடத்தை முறையான கல்யாணம் இல்லாம ஓரின கல்யாணங்கள் நடக்குது அப்படி கல்யாணம் முடிக்கிற ஆட்கள் நீங்க நான் சைக்கிளில சொல்றேன் விளைக்கோங்க அவங்களோட கப்பலுக்கு செல்ற பேர் தான் பெஸ்டி இது எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு விளப்பம் இல்லை நாங்க ஒழுப்பமான பிள்ளைகள் நாங்க ஃபர்தா போட்ட பிள்ளைகள் சீச்சி நாங்க லவ் கியூ எல்லாம் பண்றல ஆனா ஏண்ட கிளாஸ்ல எங்கட பொம்பளை பிள்ளையோட பெஸ்டி பிள்ளைகளுக்கு பெஷன் தெரியாது எந்த அளவுக்குண்டா இந்த பிள்ளைகளுக்கு இடையில பெஸ்ட் டேக்கு கிஃப்ட் அனுப்புற எல்லாம் செய்யறான் இது இப்ப உம்மத்துல போட்டிக்கிறோம் ஸ்டார்டிங் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல யூரோப் அட்வான்ஸா போயிருச்சு எங்கட ஆசிய நாடுகள்ல இப்போ ஸ்டார்டிங் புழுந்தைக்கு புள்ள குட்டியில பாதுகாத்துக்கோங்க ஏண்டா இந்த ஹெட்டிங் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இயலாத ஹெட்டிங் ஹாலிவுட்ல மட்டும் 20 சொச்சம் படங்கள் அவுட் ஆகிட்டாம் இந்த தலைப்புல அல்லாஹ் பாதுகாக்கணும் மாப்பிள்ளையும் மாம்புல பொண்டாட்டியும் மாம்புல மாப்பிள்ளையும் பொம்புல பொண்டாட்டியும் பொம்புல என்ற அவன்மைக்கு 20 சொச்சம் படங்கள் வெளியாகிருக்குதாம் ஹாலிவுட்லயும் அதே மாதிரியா அல்லாஹ் பாதுகாக்கணும் ஹாலிவுட்ல இந்தியால ஹிந்தி துறையிலையும் இது மாதிரி பல படங்கள் வெளியாகிட்டாம் இனி இப்ப மேகசீனும் அடிக்கலாம் நல்லா இருக்கும் எப்படி இன்னும் அசிங்கம் இந்த அசிங்கமான ஜோடுகள் செல்ற பேச்சு தான் பெஸ்டி என்று
இது தெரியாம எங்கட முஸ்லீம் பிள்ளைகளும் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானடி, நீ உனக்கு உனக்கு நான் பெஸ்டி, எனக்கு நீ பெஸ்டி. நவுசுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க. பிள்ளைகளுக்கு எப்படி விளக்கப்படுத்தீங்களோ தெரியாது. இதை இப்போ ஆணி வேர்ல கலட்டி போட்டுருங்க, முடிவு பாரதூரமா போகும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, உலமாக்களே, நான் பேசுறது கொஞ்சம் காரமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சின்னத்தை விட 15 நிமிஷம் கூடயும் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஹை, கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த ரமலானில் குறைஞ்சது இந்த ஒரு மாற்றத்தை சரி கொண்டு வருவோம். இளந்தாரி பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இது தான் கண்ட அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆன்லைனில் போகிற நாள் எல்லாம் கொண்டாடி நீங்கள் மோடையாவி கொள்ள வானம். எங்களுக்கு ஒரு தெளிவிக்கணும். அடுத்தது கல்யாணம் முடித்தவங்க பெரிய குடும்பஸ்தரை சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த பர்த்டே செலிப்ரேஷனை விட்டு போடுங்க. கேக் வெட்டினாலும் சரி, எந்த அமைப்பில் வந்தாலும் இது எதுவுமே இஸ்லாத்துக்கு உட்பட்டதல்ல. இஸ்லாத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு வச்சுட்டு சும்மா விட்டாலும் பரவாயில்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மத சாயங்களோடு உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பேசின எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக. வாஹ்ர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.